கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16:18 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவஜனமே, கர்த்தர் இங்கே பேதுரு கிட்ட பேசுறாரு. பேதுருவே, நீ பேதுருவா இருக்கிறாய், ஆனால் இந்த கல்லின் மேலே, சியோனில் இருக்கக்கூடிய இந்த மகிமையின் கல்லினாலே, இதோ நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான கல்லாயிருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார். அந்த கல் சியோனின் கல் என்று நாம் பார்த்தோம். அந்த மகிமையின் கல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை தேவனுடையது. அன்பானவர்களே, அந்த சபைக்கான மூளைக்கல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் ஆவிக்கேற்ற மாளிகையாக பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் எல்லாரும் இசைவாய் இணைத்து கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கல் என்பதுதான் மகிமையின் கர்த்தர். இந்த மகிமையின் கர்த்தர் நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா கரந்து நம்ம சொல்லாமா? ஜபம் பண்ணும் போது யார் நாமத்தில் ஜெபித்து நம்ம முடிக்கிறோம்? எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. யார் நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். ஆக இயேசுவின் நாமத்தில் நமக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு ராஜா நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பார். அவங்க தான் சபையில் இருக்கிறவங்க. அவங்க இயேசப்பாவுடைய நாமத்தில் தேவன் கிட்ட போய் கேட்பாங்க. இயேசப்பா நாமத்தில் எதுவாக இருந்தாலும் அவங்க தைரியமா அதிகாரத்தோட ஏசப்பா கிட்ட போய் கேட்பாங்க. ஏன்னா இவர்தான் சியோனின் மூளைக்கல். இப்போ தேவன் இந்த மகிமையை சபைக்கு காண்பித்தார். இதோ யோவானே, நீ காண்கிறவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, நீ ஆசியாவில் இருக்கிற, ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு, எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்னும் 7 சபைகளுக்கு எழுது என்று கர்த்தர் காண்பித்தார். தம்முடைய மகிமையை தம்முடைய சபைக்கு காண்பிக்கிறார். அன்பான தேவஜனமே, தம்முடைய மகிமையை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே மகிமை அடைந்த மகிமையின் கர்த்தர் தம்முடைய மகிமையை தம்முடைய சபைக்கு, விசுவாசிகளுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த அவர் நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் என்பது நம்முடைய உயிரில், நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தரை கூர்ந்து கவனிப்பது. வேற எந்த ஒரு அட்டென்ஷனும், வேற எந்த ஒரு காரியங்களும் அசைக்காமல் அவரையே கூர்ந்து கவனிப்பது, அவரையே உற்று நோக்கி பார்ப்பது என்பதுதான் அது ஜீவனாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆக தம்முடைய சபைகளுக்கு, அந்த 7 சபைகளுக்கு எழுத சொல்வது. ஏன் 7 சபைகளுக்கு என்றால், 7 சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த திவ்ய சுபாவத்தை நோக்கி பார்த்தவர்கள் அவரை போலவே திவ்ய சுபாவமாக மாறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவத்தை தங்களுக்குள்ளே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பரிபூர்ணப்படுகிறார்கள். 7 என்பது பரிபூர்ணம். இந்த 7 சபைக்கும் கிறிஸ்து இயேசுடைய திவ்ய சுபாவம் வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். எபேசு சபையில் கிறிஸ்துவனுடைய அன்பும் அன்பும், அப்புறம் சிமிர்னா சபையில் அவர் பாடுபடுகிற ஜீவியமும், பெர்கமு சபையில் அவர்தான் தேவனுடைய ராஜா, அவர்தான் சியோனில் இருக்கிற பரிசுத்தர் என்பதையும், அதே மாதிரி தியத்திரா சபையில் அவர் தேவனுடைய குமாரன், அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவகுமாரன் என்பதையும், அப்புறம் சர்தை சபையில் அவர்தான் எப்படிப்பட்டவர்? சர்தை சபை எப்படிப்பட்டது? அவர்தான் விலையேற பெற்றவர். அவர்தான் அந்த கற்கள், அந்த ரெட் கற்களும், அப்புறம் அந்த வெண்வஸ்திரம் தரிக்கிற அந்த ஜெயங்கொண்ட ஜீவியத்தையும் நாம் அங்கே பார்த்தோம். இன்றைக்கு பிலதெல்பியா சபைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிலதெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்க வேண்டுமே ஆனால் அநேக காரியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏனென்றால் ஒவ்வொரு அந்த பட்டணத்திலும் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துடைய திவ்ய சுபாவங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவரை கூர்ந்து கவனி என்பது அவருடைய திவ்ய வல்லமை நமக்குள்ளே வருகிறது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய வல்லமை நமக்குள்ளே வந்து, அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் தேவ வசனத்தினுடைய பலனும் சேர்ந்தது தான் அவருடைய திவ்ய வல்லமை.
அது தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே பலனை கொடுத்து தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நம்ம கூர்ந்து கவனிக்கும்படியாய் செய்கிறது. அவரை நோக்கி பார்ப்பது என்பதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆக கிறிஸ்து இயேசுவை அறிகிற இந்த அறிவின் மேன்மைக்காக நல்லா கவனிக்கணும். அவர் அறிகிற அறிவு தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். எல்லாம் கரங்கள் ஆமென் சொல்லாமா? சியோனிலே வாசம். சியோன் என்பது சபை, புதிய ஏற்பாட்டு சபை. சியோன் எருசலேம் என்பது புதிய ஏற்பாட்டு சபை. அன்பானவர்களே, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவர் என்றால் அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். உன்னதத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனோடு கூட அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் சீயோனை எப்படி நிரப்புறாராம்? நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். அவருடைய வசனத்தினாலே நிரப்புகிறார். அதுதான் அவருடைய திவ்ய வல்லமை. அந்த திவ்ய வல்லமை நமக்குள்ளே வரும்போது அவருடைய திவ்ய சுபாவமாக நாம் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுகிறோம். தேவனுக்கு இயேசுக்கள் தேவை, தேவனுக்கு குமாரர்கள் தேவை. அப்போ அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்காக மாறணும்னா அவருடைய திவ்ய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அவருடைய திவ்ய வல்லமை என்பதுதான் இந்த வேதத்தை அறிகிற அறிவு. அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆகுது அப்படிலாம் சொல்லிக்கின்னு வெறும் வருஷ கணக்கை மட்டும் வச்சு உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஞானமோ, தேவனுக்கு பயப்படுகிற பயமோ, தேவனை அறிகிற அறிவோ, கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையை நோக்கி பார்க்கிற, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவமோ அவர்களுக்கு இருக்காது. உனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலங்கள், நீ ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில இருக்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால் பூரண ரட்சிப்பு. கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? பூரண ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை போல. இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கர வல்லமையான ஜபம் ஒன்று இருக்குமே, ஆனால் என் தேவனே என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றும், அவருடைய திவ்ய சுபாவம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே என்பது தான் ஒரு பயங்கரமான வல்லமையான ஜெபம். அங்கே சொல்றாரு, சியோனே, புதிய ஏற்பாட்டு சபையே, சியோனின் ராஜாவை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருமே சியோனிலே வாசமா இருக்கிறார்கள். இந்த நோக்கி பார் என்பது புறாவின் அனுபவம். கர்த்தரை நோக்கி பார். ஏன்னா புறா தன்னுடைய ஜோடி புறாவை மட்டுமே பார்க்கும், வேற எந்த புறாவையும் பார்க்காது. அதுதான் நோக்கி பார். அந்த நோக்கி பார் என்பது ஜீவனிலே கலந்தது, ஜீவனிலே கலந்த அன்பு. ஆக பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். பிதாவாகிய தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே என் நினைவுகள் அல்லப்பா, உங்க சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்பதுதான் தேவ பிள்ளை. சபையில் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்க வேண்டும். ஆக இந்த பூரண ரட்சிப்புக்காகத்தான் தேவன் நம்மை வேறு பிரித்து அவருடைய பிள்ளைகளாக நித்திய காலமாய் அவரோடு கூட வாசமாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அப்போ அவருடைய பூரண ரட்சிப்பு நமக்கு வரணும்னா ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் விவேகத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும். அந்த வகையில் தான் 7 சபைகளுக்கும் தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். ஆக 7 சபைனா 7 சபைக்கு மட்டும்தான் லெட்டரு. அவர் எழுதின நிருபங்கள் 7 சபைக்கு மட்டும்தான் அல்ல. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் இந்த சத்தியங்களை உணர்ந்து தியானித்து இந்த பூர்ண ரட்சிப்புக்கு நேராக போக வேண்டும். ஏன் 7 சபைக்கு மாத்திரம் கர்த்தர் சொன்னார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் திவ்ய சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் பிலதெல்பியா சபையை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பிலதெல்பியா சபை ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல்ல எபேசு சபை ஒரு துறைமுக பட்டணம். எபேசு பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். அதுக்கு மேல சிமிர்னா பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம்.
ஏன்னாக்கா சிமிர்னா ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து சிமிர்னா வழியாக தான் உள்ளே என்ட்ராகி வருவாங்க, அந்த கப்பல் வழியாக. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பெர்கம்லேருந்து அப்படியே கீழே இறங்கும். பெர்கமுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா தியத்தீரா, அதுக்கடுத்து சர்தை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிலதெல்பியா. இந்த பிலதெல்பியா என்பது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மோலஸ் அப்படின்ற ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு இடம். மோலஸ், டி மோலஸ்னு வருங்க. டி மோலஸ், அந்த இட்டு வந்து சைலண்ட்ல உச்சரிக்கணும் அந்த வார்த்தை. மோலஸ் அப்படின்ற ஒரு மலையினுடைய சரிவில் தான் இந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். மலை சரிவில் அது ஒரு நல்ல ஒரு பெரிய அழகிய பட்டணம். அந்த பட்டணத்தை கட்டினது யாரு அப்படின்னா, பெர்கமினுடைய மன்னராக இருந்த 2ஆம் அட்டாலஸ் பிலடெல்போஸ். 2ஆம் அட்டாலஸ் பிலடெல்போஸ் என்பவர் தன்னுடைய சகோதரன் ஆகிய ஈமனஸ், 2ஆம் ஈமனஸ் என்பவர் மேல் அவர் அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார். தன் சகோதரன் மேல உயிரையே வைத்திருந்தார். அவருடைய நினைவாக அவர் என்ன செய்தார்னா, இந்த மோலஸ் என்கின்ற இந்த மலை அடிவாரத்தில் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பட்டணத்தை கட்டுறாரு. இந்த பட்டணத்தில் ஏன் அங்க வந்து அந்த பட்டணத்தை நினைவா கட்டணும்? அந்த அன்பு. பிலடெல்பியா என்று சொன்னால் பிரதர்லி லவ், சகோதர சிநேகம், சகோதரனை நேசிக்கிற அந்த அன்பு, சகோதர அன்பு என்று அர்த்தம். என்ன இதை கட்டினவர் 2ஆம் அட்டாலஸ் பிலடெல்போஸ் என்பவர் தான். அவர் என்ன சார், அந்த நாட்களிலே லிதியாவினுடைய அரசாட்சிக்குள்ளாக இந்த பகுதியெல்லாம் இருந்துச்சு. தன்னுடைய சகோதரனாகிய 2ஆம் ஈமனஸ் என்பவருக்காக கட்டினார். ஆக்சுவலாக இந்த இடம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த மலைகள்லாம் சூழ்ந்த ஒரு இடம். அதுக்கு பக்கத்திலே ஒரு எரிமலை ஒன்று இருக்கும். அந்த எரிமலை என்ன செய்யணும்னா, வெடிச்சு அந்த லாவாக்கள்லாம் அப்படியே லாவாக்கள், எரிமலை வெடிச்சு அந்த தீப்பிழம்புகள்லாம் வரும் இல்லையா, லாவாக்கள். அந்த லாவாக்கள் அந்த சுற்றி இருக்கிற அந்த இடங்கள்லாம் அப்படியே பாய்ந்து ஓடி நல்ல கனிமங்கள்லாம் இருக்கு, நல்ல மினரல்ஸ், நல்ல தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான அத்தனை கனிமங்களும் இந்த லாவாக்கள் இருக்கிறது. அப்போ அந்த எரிமலை வெடிச்சு அப்படியே ஓடும்போது அந்த பிலதெல்பியா சபையை, அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பான வயல் நிலங்கள், விவசாய பூமி. அங்கே வேற எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லை. அங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் அது எப்படி செய்யணும், எப்படி நீங்கள் அந்த விவசாயம் பண்ணாலும் அந்த இடத்துல விவசாயம் நல்லா செழிப்பாக வந்துடும். ஆக இவர் என்ன செய்தார்னா, அந்த பிலதெல்பியா பட்டணத்தில் சகோதர சிநேகம் என்கின்ற இந்த பட்டணத்தினுடைய தாற்பரிய நோக்கமே என்னன்னா, அங்க நல்ல விவசாயம், அந்த பட்டணத்தை சூழ்ந்து ஜீவன் இருக்கிறது, அங்கே ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே என்ன விவசாயம் பண்ணால் நல்லா வரும். அதில் ஒரு பயங்கர ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பிலதெல்பியா பட்டணத்தில் திராட்சை ரசம் ரொம்ப ஃபேமஸ். பிலதெல்பியாவில் விளையக்கூடிய திராட்சை ரசத்தை குடிப்பதற்காகவே, அதை பெற்றுக்கொள்வதற்காகவே அந்த பட்டணத்துக்கு வருவார்கள். ஆனால் இதில் ஒரு பயங்கர ஒரு ஷாக் என்னன்னா, இந்த பட்டணத்தில் அநேக பேர் பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்ட முடியாது. ஏன் கட்ட மாட்டாங்கன்னா, இந்த எரிமலை அடிக்கடி வெடிச்சுக்கினே இருக்கும். அது ஆக்டிவ்லேயே இருக்கும். அந்த எரிமலை ஆக்டிவாக என்ன பண்ணனா, அந்த எரிமலை வெடிச்சுக்கினே இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 முறை 3 முறை 4 முறை 10 முறை கூட ஆடிக்கினே இருக்குமா. அப்போ பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்ட முடியாது. ஏதோ ஒரு குடிசை வீடு மாதிரி வச்சு ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டலாம். ஆனால் அதை சுற்றி நல்ல விவசாய பூமி. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அதை நம்பி அங்கே வந்தாங்க. மேக்சிமம் விவசாயம் பண்ணுவாங்க. தொட்டுக்கோ தொச்சுக்கோ மாதிரி தான் அந்த பட்டணத்தில் வாழ்வாங்க. ஏன்னா மேக்சிமம் வீடுகள் அங்கே கட்டியிருந்தா கூட கொஞ்சம் நல்ல சுகபோகமாக இருக்கிறவங்க வெளியே, பட்டணத்துக்கு வெளியே நல்ல பெரிய பெரிய வீடுகளை கட்டி அங்கே போயிட்டு இருப்பாங்க. விவசாயத்துக்கு மட்டும் அங்கே வந்து என்ன பண்ணும், விவசாயம். அந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கில் தான் வந்து பிலதெல்பியா சபை இருந்திருக்கிறது. அந்த நாட்களில் யூதர்கள் வந்து நல்ல விவசாயத்துக்கு நல்ல பேர் போனவங்க. அவங்க எதை விதைச்சாலும் கர்த்தரெல்லாம் அவங்களை ஆசீர்வதிப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திராட்சைலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கைவந்த கலை. அப்போ யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா, அநேக யூதர்கள் வந்து அங்கே குடியேறி, யூதர்களும் கூட புறஜாதிகள் மற்ற எல்லாருமே, எல்லா ஜாதி ஜனங்களும் வந்து பிலதெல்பியாவில் வந்து குடியிருந்து அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே இந்த விவசாயத்தை நல்லா மேற்கொண்டார்கள். வழக்கம் போல் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி ரோம ராயனுடைய சிலையை வணங்குறது அந்த வணக்கங்கள். ஏன்னா நம்ம ஆட்கள் எங்கே போனாலும் அரசியல், மதம், பொருளாதாரம் இது மூன்றும் பின்னி பிணைந்திருக்கும்.
இல்லையா? அவருடைய அரசியல், மதம், பொருளாதாரம் பின்னி பிடிஞ்சுக்க அப்படிப்பட்ட ஆராதனைகள்லாம் அங்கே உண்டு, எல்லா சடங்காச்சாரம்லாம் அங்கே உண்டு. ஆனால் அங்கே மற்ற பட்டணங்களை விட பிலதெல்பியா பட்டணத்தை ரோமர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப பெருசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எவன்டா போவான், எந்த நேரத்தில் எப்போ நிலநடுக்கம் வரனே தெரியாது. ஏன்னா பலமுறை நிலநடுக்கத்தினாலே அந்த பட்டணம் சீர்குலைந்திருக்கிறது. அப்பப்போ சீரமைத்து கொண்டு அங்கே இருந்து என்ன செய்வாங்கன்னா விவசாயம் பண்ணுவார்கள். அதனால் அந்த பட்டணத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அங்கே திராட்சை ரசம் எப்பவுமே இருக்கும். திராட்சை எப்பவுமே எல்லா சீசன்லேயுமே திராட்சை நன்கு விளையும். இந்த திராட்சை எதற்கானது என்றால் அது மனமகிழ்ச்சிக்கானது. ஒரே ஒரு காரியம், பிலதெல்பியா என்று சொன்னால் அங்கே திராட்சரசம். திராட்சரசம் எதை குறிக்குது என்றால் 105வது சங்கீதத்தில் நல்லா கவனிங்க. 105ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசி. 104வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசி. 104:15 பூமியில் இல்லம்மா, 104:15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு என்ன உண்டாக்குதான் திராட்சரசம்? மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதாம். மனுஷனுக்கு ஏன் சாவு வந்தது? மகிழ்ச்சியை இழந்ததுனால சாவு வந்தது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்தது எதனால் தெரியுமா? அவன் பயந்தான். கவனிக்கிறீங்களா? அவன் உள்ளம் குமுறினான், அவன் வேதனைப்பட்டான், அவன் கவலைப்பட்டான். அதனால்தான் மனுஷனுக்கு வியாதி. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியோட போராட மாட்டாங்க. போராடி மேற்கொள்ளணும். வியாதியிலேயே அவங்கள அமுக்கி வச்சிருக்கு வியாதி. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க மனசுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. அன்பான தேவஜனமே நல்லா கவனிங்க. நம்முடைய சகோதரன் ஆகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் மகனே, என் சகோதரனே, நீ மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நீ மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். உனக்காக நான் திராட்சரசமாகிய என் ரத்தத்தினாலே உனக்கு புது உடன்படிக்கை நான் செய்கிறேன். இந்த உடன்படிக்கையினாலே நீ என்றென்றைக்கும் நித்திய மகிழ்ச்சியோடு இருப்பாய். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போய்விடும். இந்த நித்திய மகிழ்ச்சி தான் திராட்சரசம். ஆமென் சொல்லாமா? பிலதெல்பியா என்று சொன்னால் அது திராட்சரசம் இருக்கக்கூடிய நல்ல விளையக்கூடிய விவசாய பூமி. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்திலேயே நம்ம ஊர் மாதிரி விவசாயத்தில் அச்சிக்கவே முடியாது. உண்மையா இல்லையா? ஆமென் சொல்லாமா? 2 போகம் நல்லா விளையும், நல்ல நெல் விளையும். நாங்கள்லாம் சின்ன பசங்க இருக்கிறப்ப வேர்க்கடலையெல்லாம் இதோ இங்கெல்லாம் போட்டிருக்கு, இந்த கயனிலாம் போட்டிருக்கிறாங்க, எதிர் இருக்கிற கயனிலாம் போட்டிருக்கிறாங்க. என் பொண்ணு வேர்க்கடலை செடி எப்படிப்பா இருக்குன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, நான் ஷாக் ஆகிட்டேன். எந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம்? வேர்க்கடலை, கரும்பு, மாடு மேய்க்கும் போது மாட்டெல்லாம் விட்டுட்டு கரும்பு தோட்டத்திலே உட்காந்து திருடி கரும்பை தின்னு, கரும்பு அங்கே இருக்கக்கூடிய இளநீருங்க என்னென்னலாம் திருடி சாப்பிடணும், திருடி சாப்பிட்டேன். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டேன் தெரியுமா? ஆமேனா? நான் மாடு மேய்க்கிறப்ப இளநீர்லாம் திருடி சாப்பிட்டேன். ஓடி போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கான காசெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? யாரால கூட சண்டைலாம் போட்டணும், எனக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு. எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நான் இனம் கண்டேன். எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நான் கண்டேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி விவசாய பூமி. நான் நினைக்கிறேன் இது பிலதெல்பியா என்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா இல்லையா? இந்த மனமகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. அதுதான் ஏசாயா 35:10 வாசிங்களேன். ஏசாயா 35:10 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? நீங்க சபையில் இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல் இருக்கும். இது உங்க சந்ததிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்க சந்ததியை தொடர்ந்து இந்த மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் என் சகோதரனாகிய என் இயேசு, அல்லேலூயா, என் சகோதரனாகிய என் இயேசு கிறிஸ்து எனக்காக கட்டின பிலதெல்பியா தான் சபை. இந்த பிலதெல்பியா என்பது சகோதர சிநேகம். பிலதெல்பியா என்பது சீயோன், எருசலேம். இந்த நித்திய மகிழ்ச்சி இந்த தலையின் மேல இருக்கும். இதுதான் தேவனுடைய மகிமை.
இந்த பிலதெல்பியா சபையினுடைய தூதன், இந்த பிலதெல்பியா சபையினுடைய ஊழியக்காரன் நல்லா தெரிந்து கொண்டாரு, இயேசு கிறிஸ்து யார் ராஜா, என் பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார், பிதாவாகிய தேவனை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவ சித்தத்தை செய்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பூரணமாய் தாவீதுடைய சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் இந்த பூமியிலே அவர் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிற என் ராஜா அவர், அவரே சகல அதிகாரமும் படைத்தவர் என்பதை இந்த பிலதெல்பியா சபையின் தூதன் நன்கு அறிந்திருந்தார். 7 சபைக்கும் கர்த்தர் எப்படி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்றால், அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறானோ அந்த விசுவாசத்தையே அந்த மகிமையில வெளிப்படுத்தி காண்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு இவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கரங்களை ஊற்றி சொல்லாமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் சகோதரன், நம்முடைய மெல்கிசேதேக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத தடைகள் எல்லாம் எப்படிப்பட்ட லாக்ல இருந்தாலும் இயேசுவின் பேரை சொல்லி ஜெபிக்கிற வேளையில எல்லா ஆசீர்வாத தாழ்பால்களும் உடையும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் சத்துருக்களும் அடைக்கப்படும். அவர் பூட்டிட்டாருன்னா எந்த சத்துருவும் வாயை திறக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு விரோதமா என் குடும்பத்தை பற்றி பேசுறது, என் பிள்ளைங்களை பற்றி பேசுறது பற்றி தான் இவன் வேலையா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறியா? இந்த இயேசு ராஜாவுடைய பேரை சொல்லி ஆண்டவரேன்னு நோக்கி பாருன்னு சொன்னீங்கன்னா எல்லா சத்துருவின் வாயும் பூட்டிடுவார், ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான். உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். கையை தட்டி நல்லா அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறமா இருக்கிறவர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல, உங்க சந்ததியின் தலையின் மேல என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். ஏன்னா இயேசுவின் பேரை சொல்லி கூப்பிடும் போது அவ்வளவு மகிமை. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பிலதெல்பியா சபையினுடைய தூதனுடைய விசுவாசம் என்ன என்றால், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் என்றால் அவர் மாம்ச சித்தம் செய்யவில்லை, அவர் மாம்ச அறிவில் அவர் நிறைந்திருக்கவில்லை, அவர் தேவ அறிவில் நிறைந்திருந்தார், அவர் தேவனை அறிந்திருந்தார், அவர் தேவனுடைய குமாரன் என்கின்ற விசுவாசம் இந்த ஊழியக்காரனுக்குள்ளே பூர்ணமாயிருந்தது. சத்தியம் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியபரனாகி என் பிதாவின் சித்தத்திற்காக அவர் சித்தத்தை சிலுவையில் செய்து முடித்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். பரிசுத்தம் என்பது பால், பால் வெண்மையாயிருக்கும், தேன் சிவப்பாயிருக்கும். ஆக பாலும் தேனும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய குமாரன், இவர் என் அண்ணன், இவர் என் சகோதரன். கரங்களை தட்டுங்களே, ஹல்லேலூயா. நான் இருக்கிற சபை பிலதெல்பியா, என் கர்த்தர் எனக்காக கட்டின, என் மேல இருக்கிற நேசத்துல கட்டின பிலதெல்பியா தான் இந்த சபை. இந்த சபைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆக என் நேசர் வெண்மையும் சிவப்புமான. வாசிப்பாளர் 5:10 உணரப்பட்டு அதுதான் இது. ஆக இவர் மணவாட்டி என்கின்ற அனுபவத்துக்குள்ளே இந்த ஊழியக்காரன் வருவதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். உணரப்பட்டு வாசி. வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர், அவர் 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர் என்கின்ற அனுபவத்தை உடையவராய், அவர் என் ஆத்தும நேசர், அவர் என் சகோதரன்,
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியக்காரனுக்குள்ளே ஒரு பூரண விசுவாசம் இருந்திருக்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். 22வது சங்கீதத்தை வாசிக்கும் போது 22வது சங்கீதத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாய் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவருமாகிய கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார் என்றால் மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். 22வது சங்கீதத்தில் 22வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இயேசு தேவனுடைய குமாரன். நம்மள யாரா? இயேசு என்ற பேரை சொல்லி ஆராதிக்கிற நம்மள யாருங்க? ஏசப்பாவுக்கு சகோதரர். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு நம்ம சகோதரர் அப்படின்னா தேவனுக்கு நம்ம யார்? பிள்ளைகள். ஆமேனா? ஏசப்பா என் அண்ணன் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. ஆமீன். அவர் கட்டின அந்த பட்டணம் தான் இந்த சபை. அதுதான் இந்த புதிய எருசலேம், அதுதான் இந்த சியோன். ஏனென்றால் சபையில என் ராஜாவை ஆராதனை செய்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்றீங்களோ உங்க வீடு சபை, உங்க வீடு பிலதெல்பியா. அங்க இயேசுவின் பேரை உயர்த்த 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 தேவன் உங்களை உயர்த்துவார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து இந்த அறிவித்து என்பது தான் சீயோனுடைய பூரண ரட்சிப்பு. ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதிப்பாடா இருக்கும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆக கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு எப்படி வெளிப்படுகிறார் என்றால் பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு வெளிப்பட்டுட்டு, நல்லா கவனிங்க, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராம். என்ன திறவுகோல்? தாவீதுடைய திறவுகோல் என்றால், திறவுகோல்னா என்னது? சாவி. என்னது? சாவி. தாவீதுடைய சாவி அவர் கையில் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜா இவர். இஸ்ரவேலை ஆளப்போகிற, இந்த பூமியில வந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்ய போகிற இஸ்ரவேலின் ராஜா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்கு முன்பதாக எந்த ஒரு ராஜ்யமுமே இல்லை. தாவீது ராஜா அரசாட்சி செய்த போது தாவீது எல்லா ராஜ்யங்களையும் ஜெயம் எடுத்து, ஒரு ராஜ்யம் கூட தாவீதுக்கு எதிராக, இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு ராஜ்யமும் இல்லை. எல்லா ராஜ்யத்தையும் தம்முடைய காலின் கீழே கொண்டு வந்தவர் தான் தாவீது. இந்த தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக ஆளுகை செய்தார். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, இஸ்ரவேல் சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜாதி ராஜா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மகிமை அடைந்தவர், அவர் மகிமையின் கர்த்தர் என்பதை இந்த ஊழியக்காரன் நன்கு அறிந்திருந்தார். நீங்க நல்லா அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரத்தில் அங்கே 5வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள், உங்க ஆத்துமா பிழைக்கும். உங்க ஆத்துமாக்குள்ள ஜீவன் வரும். உங்க ஆத்துமாக்குள்ள ஜீவன் வந்திருக்கிறது. ஏனென்றால் உனக்கு ஒரு சகோதரன் உண்டு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். தாவீது எப்படி ராஜாவாக இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தாரோ, தேவனுடைய ராஜ்யமாக ஆளுகை செய்தாரோ, அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தவர். அவர் என்றென்றைக்கும் இருக்கிற நித்திய ராஜா. அங்க சொல்றார் நித்திய உடன்படிக்கை. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. தாவீது, இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கணும் பைபிள் ஸ்டடியில், இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். எல்லா ராஜ்யங்களும் வந்து தாவீதுக்கு எப்படி கப்பங்கட்டுச்சுன்னு. அப்போ தாவீதின் திறவுகோல் என்பது ஜெயங்கொண்டவர், ஜெயங்கொண்ட ராஜா. இந்த ஜெயங்கொண்ட ராஜாவுக்கு முன்னாடி எந்த ராஜ்யமே கிடையாது. திறவுகோல் அவர் கையில் வந்துருச்சு அப்படின்னா, வெற்றியின் திறவுகோல் அவர் கையில் இருக்குதுன்னு சொன்னால்,
ஏதோ ஒரு ராஜ்யம் அங்கே முன்னாடி இருந்துச்சுன்னா இன்னும் யார் கையில இருந்து கப்பு வரல, அந்த கப்பு வரலன்னு அர்த்தம். கப்பு எங்க கையில் இருக்குதுன்னா எந்த ஒரு ராஜ்யமும் எங்களுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றால் அவருக்கு முன்பதாக ஒரு ராஜ்யமும் இல்லை, எல்லாவற்றையும் ஜெயித்தவர். கையை தட்டி நல்லா, அவர் ஜெயங்கொண்டவர் என் ஆண்டவராக இயேசு ராஜா. அவருக்கு முன்னாடி எந்த ஒரு சத்துருவும் எழுந்திருக்க முடியாது. அவரே என்னுடைய ராஜா. ஆக இவர் தான் என் சகோதரன், பிதா எங்க அப்பா, பிதா எங்க அப்பா. இந்த ஏசாயா 55:3 வசனத்தை தான் அப்போஸ்தலர் காலத்தில் இந்த வசனத்தை எடுத்து காட்டி, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபை என்பது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர். நல்ல உற்சாகமாக வாசிக்கணும் அந்த வசனத்தை. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 34ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இல்லைன்னா 33 வாசிங்க. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு, கரங்களை தட்டி நல்ல ஜீவனையும் அழியாமையும் இயேசு ராஜா நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா. ஆமெனா? வாசிங்க. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். ஆமென் சொல்லாமா? அப்போ அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம், அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்பதை இந்த ஊழியக்காரர் நன்கு அறிந்திருந்தார். காரணம், தேவன் நித்தியமும் அழிவில்லாமையும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நித்தியமும் அழிவில்லாமையும். ஆனால் இந்த மாம்ச சரீரம் அழியும், ஆனா யார் ராஜா எனக்கு அழியாமையை கொடுத்திருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆக அவர் இஸ்ரவேலின் ராஜா. இதுதான் தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபை. இந்த ஊழியக்காரன் இயேசு ராஜாவுடைய கிருபையில தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றால் அவர் இஸ்ரவேலுடைய நித்திய ராஜா. நித்திய காலமாய் அவர் யார் ராஜாவா இருக்கிறார். எனக்கென்று ஒரு பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிறார். அந்த பட்டணம் தான் இந்த புதிய எருசலேம் என்கின்ற இந்த சபை. இந்த சபையில் நான் அங்கமாக இருக்கிறேன் என்பதை இந்த ஊழியக்காரன் நன்கு புரிந்திருந்தார். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அவர் இஸ்ரவேலின் ராஜா. என தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. யூதருக்கு மாத்திரமல்ல, பிரிந்து போன இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, யூதா இஸ்ரவேல் எல்லாம் சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருந்தவர். நல்லா கவனிங்க. நாத்தான் வேலை கர்த்தர் அழைத்த போது, நாத்தான் வேலை அழைத்து கொண்டு வந்த போது, ஆண்டவரே நாத்தான் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னதும், ஆண்டவர் நீர் என்னை எதனால் அறிவீர் அப்படின்னு கேட்டதுமே அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழே உன்னை இருக்கும்போது உன்னை கண்டுபிடிச்சு சொன்னதும், ஆண்டவரே நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுவார். இந்த இஸ்ரவேலின் ராஜா என்கின்ற பார்வைதான் உத்தமன், கபடற்ற புறா, அவரை நோக்கி பார்த்த பார்வை. எடுத்து வாசிக்க யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்தே ஆகணும். 47 வாசி வேகமா. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இதாங்க, நல்லா கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க, நல்லா. ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோல் என்றால் அவர் இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா என்றால் தேவனுடைய குமாரன். அவர் இஸ்ரவேலின் ராஜா என்றால் நானும் ராஜா. ஹல்லேலூயா. என்னை ராஜாவாக்கு. தேவனுக்கு ராஜாக்கள் தேவைங்கப்பா. தேவனுக்கு யார் தேவை? ராஜாக்கள் தேவை. நான் பலமுறை சொல்லிட்டேன், நீங்க கர்த்தருடைய மகிமையை எந்த அளவுக்கு நோக்கி பார்க்குறீங்களோ
உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு மகிமை அடையும். அன்பான தேவஜனமே, வேதத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. அவர் தேவனுடைய குமாரன். இதே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் தேவனே நீர் எப்படி எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் ஜபத்தில் நீங்கள் பார்த்திருந்த மகிமையை குறித்து பேசுவார். இதுதான் மகிமை. வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவர் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபம் பண்றாரு. பிதாவே, வேலை வந்தது, உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீருடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டானதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் நல்லா கவனிங்க. நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணி, we are chosen person. அன்பான தேவஜனமே, தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து கிறிஸ்து ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரன் என்ன செய்தார் என்றால், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்றால் அதிகாரமுடையவர். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்பது ஜெயங்கொண்டவர், ஜெயங்கொண்ட ராஜா, எந்த ஒரு சத்துருவும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஜெயித்த ராஜா. ஒருவரும் பூட்டக்கூடாத திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறார் என்பது சகல அதிகாரம் படைத்தவர். அந்த நாட்களில் தாவீதின் பேரை சொன்ன எல்லா ராஜாக்களும் அப்படி அடிபணிவார்கள். அப்போ எந்த ஒரு சத்துருக்களுமே இல்லாதிருக்கிற மகிமையின் கர்த்தர் என் கர்த்தர், அவர் தேவனுடைய குமாரன். எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கு முன்னாடி சத்துருக்களே இல்லை என்கின்ற சந்தோஷம் இந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்துச்சுங்க. அன்பான தேவஜனமே, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான தகுதி என்னன்னா, பிலதெல்பியாவின் அனுபவம். என் அண்ணன் எனக்கு இருக்க இல்லை, எனக்கு என்ன கவலை? என் சகோதரன் எனக்காக இருக்கையில் எனக்கு என்ன கவலை? தேவன் என்னை உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தார். என்னை மீட்கிறதுக்காக என் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். திராட்சரச உடன்படிக்கை, கல்வாரி சிலுவை உடன்படிக்கையில் நான் இருக்கிறேன். எனக்குள்ள மனமகிழ்ச்சி. ஆக என் கர்த்தருடைய கையில் அந்த சாவி இருக்கிறது. ஒருத்தரும் பூட்டவும் முடியாது, ஒருத்தரும் திறக்க முடியாது. சந்தோஷத்தை எந்த சத்துருவும் பூட்ட முடியாது. எனக்கு துக்கத்தை எந்த சத்துருவும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் என் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். கிருபையில் பலப்பட்டார். கிருபையின் சத்தியத்தில் இவர் பலப்பட்டார். உம்முடைய வசனத்தை இவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவை ஆராய்ந்து பார்த்து அவ்வளவு சந்தோஷம் இந்த ஊழியக்காரனுக்கு. உடனே கர்த்தர் இந்த வெளிப்பாடை கொடுத்துட்டு இப்போ இந்த ஊழியக்காரனுக்குள் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து பேச, நற்கிரியைகளை எடுத்து பேசுறாரு. வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இந்த ஊழியக்காரனிடத்தில் எந்த ஒரு குறையுமே கர்த்தர் பார்க்கல. எல்லாமே நற்கிரியைகள், பூரண கிரியைகள், பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு இவருடைய காலத்துடைய உறுதிப்பாடாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருந்தது. அன்பானவர்களே, இங்கே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாய். பிதாவே, இவர்கள் உங்க வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, வசனம் தேவனுடையது, வசனம் இயேசு கிறிஸ்து, வசனத்தை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை வாசித்து வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் நீங்க தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மகிமை இருக்கும். உனக்கு கொஞ்சம் பலன். நல்லா கவனிங்க. அந்த பட்டணத்தில் யூதர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம்.
அந்த பட்டணம் வந்து ஒரு திறந்த வாசல். ஏன்னா நீங்கள் மேலே இருந்து ஆசியா மைனரில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பிலதெல்பியா சபையிலிருந்து பார்த்தா பல பட்டணங்களுக்கு இங்கே சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த எரிமலை பட்டணத்தை கடந்துட்டோம் அப்படின்னா ஆசியாவுக்குள்ளே ஃப்ரீயாக எல்லா பட்டணத்துக்கும் போகலாம். ஆக இந்த பிலதெல்பியா பட்டணம் என்பது ஒரு திறந்த வாசல் பட்டணம். எல்லா பட்டணத்துக்கும் ரோடு இருக்கும், எங்கே வேணால் ஓடலாம், நீ தப்பிச்சு போகலாம். நீ நல்லா கவனிங்க, கர்த்தர் அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்றாறு போலத்தான் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சரியாக அமைத்து கொடுக்கிறார். அந்த பட்டணத்தில் யூதர்கள் இருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் நாங்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை எங்கள் மேசியா என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் சபைக்குள்ளே வருகிறோம் என்று சொல்லி சபைக்குள்ளே வந்தவர்கள் முழுக்க விசுவாசத்தையே பேஸ் பண்ணி விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஊழியக்காரனுக்கு பெரிய தடையை கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்க, ஓகே சர்ச்சில் தான் இருக்கணும், சர்ச்செலாம் ஓகே, சர்ச்சுக்குள்ளே விசுவாசத்துக்குள்ள தான் வரணும், ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுற அந்த வேளையில் என்ன பிரச்சனை வந்துச்சு? உங்களில் வந்த சில பேர் அப்போஸ்தலர் 15 பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அப்போஸ்தலர் 15 ரட்சிக்கப்பட்டு நீ உள்ள வந்தாலும் யூதர்களுடைய முறைமைகளை கடைபிடிக்கணும், சடங்காச்சாரங்கள் கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிக்கின்னு உள்ள வந்து தாறுமாறா இங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஊழியக்காரனுக்கு பயங்கரமான தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இந்த யூதர்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சபையில் இருக்கிறாங்க, வெளியே போயிட்டு எல்லா சடங்குகளையும் அந்தந்த நியாயப்பிரமாண முறைமைகளையும் பின்பற்றி கிறிஸ்துவையும் மழுங்கடிக்க பார்த்துருக்கிறானுங்க. இந்த ஆவி வந்து விழுந்து போன ஆவி. இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவங்க? சாத்தானுடைய கூட்டத்தார். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து எங்கள் மேசியா தான், ஆனால் நாங்கள் எங்கள் பாரம்பரியத்தை கடைபிடிப்போம். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தில் கொஞ்சம் வாசிக்க அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 15 திருப்பி கொள்ளுங்க. அங்கே பெரிய பிரச்சனை வந்தப்போ தான் ஒரு கவுன்சில் அவங்க ஒன்று கூடினாங்க இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். நமக்கு 5 வாசிப்பலாம். 5 வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரின் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும், நீங்க மோசேயுடைய பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜனங்களை நியாயப்பிரமாண சுயநீதிக்கு, சடங்காச்சாரங்களுக்கு, பலிகளுக்கு, பண்டிகைகளுக்கு இதையெல்லாம் இழுத்தார்கள். ஆனால் இந்த ஊழியக்காரன், நான் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா சடங்காச்சாரங்களையும் எல்லா அந்தகாரங்களையும் இவர் என்ன பண்ண எதிர்த்து நின்று போராடி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நல்ல யுத்தம் பண்ணி அவர்களோடு போராடி எல்லா சூழ்நிலையும் கொஞ்சம் பலன். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பட்டணத்தில் ஜனங்க அந்த அளவுக்கு வந்து வாழ மாட்டாங்க. அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போயிட்டு நல்ல பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க. டெம்பரரியாக அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயத்துக்காக அந்த ஜனங்க அங்கே இருப்பாங்க. ஆக கொஞ்சம் பேர் தான் இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த ஊழியக்காரனோடு கூட இருந்திருக்கிறாங்க. மெஜாரிட்டி பீப்புள் அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் வந்துட்டு, இல்லை நீ சபையில் வந்து இதை சடங்கெல்லாம் நீ பண்ணணும், வழக்கன்னு உலக வழக்கன்னு ஒன்று இருக்குது, அந்த வழக்கத்தால் நீ உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஊழியக்காரனோடு போராடி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இங்கு சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இவர்கள் இயேசு ராஜாவுடைய வாசலாக, யான் நாமத்தை மறுதலியாமல், இல்லை இல்லை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், நம்முடைய கிரியையினால நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எந்த சடங்காச்சாரமோ எந்த மனிதனுடைய சுயநீதியோ அது ஒன்றுத்துக்கும் பரலோகத்துக்கும் போகாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான். அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வையுங்கள். அவரோடு சிலுவையில் மரித்து, அவரோடு மரத்தில் தூக்கப்பட்டு, அவரோடு சிலுவையில் மரித்து, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். உங்க சடங்காச்சாரங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பலனை பிடித்து கொண்டு, ஆமென் சொல்லாமா, அவர் சிலுவையில் ஆணி அடித்து கொல்லப்பட்டார்.
சிலுவையை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசத்தில் தான் நாம் தேவனுக்கு குமாரர்களாக முடியும், தேவனுக்கு பிள்ளைகளாக முடியும். உங்க சடங்குகள்லாம் ஒண்ணுத்துக்கு வேலைக்காக சொல்லி நின்று பயங்கரமான போராட்டத்தில் ரோமர்களையும் எதிர்த்து எந்த சூழ்நிலையும் அந்த ஊழியக்காரனுக்குள்ள இந்த மகிழ்ச்சியினாலே எல்லாரும் எதிர்த்து நின்று இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்தை வெளிப்படுத்தினார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீது என்று சொன்னால் beloved. இந்த அன்பின் சபை, இந்த பிலதெல்பியா என்கின்ற இந்த சபையில் இருந்த இந்த தேவ அன்பை கர்த்தர் இங்கே பார்த்தார். அன்பான தேவ ஜனமே, இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க. ஏனென்றால் இங்கே கர்த்தர் எப்படி வாசலாக செயல்பட்டார் வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 24 அங்கே அவர் வாசலாக இருக்கிறார். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே. அந்த வசனத்தை வாசிப்பாங்களா? வாசல்களே, எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனம் வாசிங்க. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்முடைய அசைவுகள் நாம செய்கிற சடங்காச்சாரங்கள் ஒன்றுத்துக்குமே உதவாது. மரத்தில் தூக்கி ஆணி அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பலன். எல்லா சடங்குகளையும் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்கின்ற இந்த சத்தியத்தில் இயேசு ராஜாவுடைய இந்த பலியை அவர் குமாரன் என் நாமத்தை மறுதலியாமல் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர்தான் ஜீவன். அன்பானவர்களே, மனுஷனுக்குள்ள அன்பு கிடையாது. ஆமென். மனுஷனுக்குள்ள என்ன கிடையாது? அன்பு கிடையாது. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு வருகிறது என்றால், இயேசு எனக்காக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும், அவரோடு கூட தேவகுமாரனோடு கூட நான் சிலுவையில் மரிக்க வேண்டும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் வர வேண்டும். அந்த பலத்தில் மட்டும், ஏன்னா நான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எனக்காக ஏசப்பா சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தில் அவர் நிலைத்திருந்தார்கள். இந்த ஊழியக்காரர் நிலைத்திருந்தார். ஆக அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டார். இந்த கை என்பது என்னது? கண்களின் இச்சை, அக்கிரமம். நான் செய்த அக்கிரமத்துக்கு பதிலாக, நான் அசைந்த அசைவுக்கு பதிலாக அவர் அசையாமல் செத்தார். அந்த சாவு தான் என் ஜீவன். அவரோடு கூட சாகும்போது தான் நமக்குள்ள ஜீவன் பிறக்கிறது. அந்த ஜீவன் தான் அன்பு. தேவனுக்கு அன்பு தேவை. பிலவுட் தாவீது, பிலடெல்பியாஸ், பிலியோஸ், அடால்பஸ். பிலியோஸ் என்றால் சகோதர சிநேகம், அன்பு. அடால்பஸ் என்றால் சகோதரன். இந்த சகோதர சிநேகம் தான் இந்த பிலடெல்பியா. எனக்காக என் சகோதரன், என் தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இருக்கிறேன். எனக்காக ஒரு தூக்கப்பட வேண்டும் என்பதுதான் சத்தியம். அவர் எனக்காக தூக்கப்பட்டார். அவர் யெகோவா தேவன் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 16வது அதிகாரத்தில் இந்த யெகோவா தேவன் யாம் பலத்தையே நான் காண்பிப்பேன் என்று காண்பிக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 16:21. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிவிப்பேன், தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். யெகோவா, யெஷுவா ஹா நஸ்ரி வா மெலெக் ஹா யெகுதீம். நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. இவர் தாவீதினுடைய குமாரன். யூதா என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த ஒரு தகப்பனுக்கு நாங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை அறிந்தவர் தான் யூதா. சபையில் இருக்கிற நாம் எல்லாருமே யூதர்கள் என்று சொன்னால் பிதாவை அறிந்தவர்கள். தம்முடைய சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை, அந்த பெலன் அவருடைய கையில் ஆணி அடித்து
நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கப்படுகிற நகரமாக சீயோனை நோக்கிப்பார். எருசலேமை அமெரிக்கான தாபரமாகவும் பெயர்க்கக்கூடாத கூடாரமாகவும் உன் கண்கள் காணும். அதனுடைய ஆணிகள் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகள் அருந்து போவதும் இல்லை. அவரை நோக்கி பார்த்த அந்த பார்வை இந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துடைய சிலுவையினுடைய பலத்தில் இந்த ஊழியக்காரன் நின்று என் நாமத்தை நீ மறுதலியாமல், எனக்கு பிரச்சனை, எனக்கு காசு பண பிரச்சனை, சபையை விட்டு ஜனங்கள்லாம் ஓடி போயிடுவாங்க, அப்போ என்னை எல்லாரும் நான் என் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், அல்லது என்னை அடிப்பார்களே, என்னை தூக்கி சிறையில் போட்டு, அந்த பயம் எல்லாம் இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த திராட்சரசத்தின் மனமகிழ்ச்சி மாத்திரமே இந்த ஊழியக்காரனுக்கு இருந்தபடியாலே, நானே வாசல், என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்து அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு நான் வாசல். அதுதான் அந்த வாசல். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொன்னது எந்த சூழ்நிலையிலையும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. ஆமென் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. வசனம் உங்களுக்கு இருக்கணுங்க, வசனம் உங்களுக்குள்ள ஆராய்ச்சியில் இருக்கணும், அவருடைய திவ்ய வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த யூதர்கள் பயங்கர பிரச்சனை. இதை பாருங்களேன், வேற யாராகிலும் ஒரு பிரச்சனை கட்சினா வந்துச்சுன்னா சமாளிச்சிடலாம். இயேசு ராஜா வந்த அந்த யூதா கோத்திரத்தில் வந்த அந்த யூதர்களே உள்ள இப்படிப்பட்ட குழப்பத்தை பண்றாங்கடான்னா எவ்வளவு குழம்புவாங்க ஜனங்க. ஆமேனா இல்லையா? நான் சொல்றேனே, ஈரோடில் 2019 வருஷத்தில் யூதர்கள் அங்கே வந்தார்கள். டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டை நிர்வகிக்கிற கெய்ம் ரிச்மேன் என்கின்ற யூதனும் அவருடைய மனைவி ரீனா ரிச்மேனும் அவளுக்கு சேர்ந்தவர்கள் வந்தார்கள். நான் அங்கே போயிருந்தேன். அங்கே பார்க்கும்போது பயங்கர ஷாக். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய ஒரு 300 கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த 300 கிறிஸ்தவர்கள் நாங்களாம் யூதர்கள்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ணிக்கின்னு பழைய ஏற்பாட்டு பைபிளை கிழிச்சு போட்டுட்டு, புதிய ஏற்பாட்டு பைபிளை கிழிச்சு போட்டுட்டு பழைய ஏற்பாட்டு பைபிளை மட்டும் கையில் வச்சுக்கின்னு எவ்வளோ திரும்ப இடிஞ்சு போயிட்டேன் நான். ஐயோ, இந்த ரட்சிப்பை, இந்த மகிமையை, நியாயப்பிரமான சுயக்கிரியை, நம்முடைய அசைவ நம்புறானே மனுஷன், அசைவில்லாத ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு டெக்னாலஜி இருந்து இவ்வளவு சுவிசேஷ வல்லமையாக இருக்கிற இந்த காலத்திலே இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் இருக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் எவ்வளோ பெரிய வஞ்சகர்கள் போய் இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் போய் அங்கே பயங்கரமான சடங்காச்சலை உள்ளே கொண்டு பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஊழியக்காரருடைய இருதயத்துக்குள்ள பூர்ண ரட்சிப்பு இருந்தபடினாலே, அந்த சகோதர சிநேகம் இருந்தபடினாலே எதிர்த்து நின்று எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு அடிபணியாமல் நின்று வச்சு சவால் கொடுத்து அங்கே ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். கலாத்தியா சபையில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவர்களை இவனுங்க உள்ள பூந்து, இந்த யூதர்கள் இவங்க உள்ள பூந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும். உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான்டா யூதன். மாம்சத்தின்படி எழுத்தின்படியே நீ விருத்த சேதனம் பண்றியே, அது சடங்காச்சாரம். ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விருத்த சேதனத்தை உடன்படிக்கையாக மாம்சத்தில் கொடுத்தாரா. அதனுடைய நோக்கம் கிறிஸ்து, அதனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பதுதான் சத்தியம். இந்த கலாத்தியா சபையில கிறிஸ்து சிலுவையில் தூக்கப்பட்டவராய், எனக்காக ஒருவர் இந்த பூமியில் நான் அசைந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ பக்தியினுடைய ரகசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு நிருபத்தை எழுதும்போது, இந்த யூதர்கள் உங்களை கலக்குறானுங்களே, இவன் செத்து போயிட்டா நல்லா இருக்கண்டான்றாரு. ஒரு ஊழியக்காரன் போயிட்டு செத்துன்னு சொல்லி, அது சாத்தானுடைய கூட்டம். சடங்கு பண்ணுவானுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். இப்படி தான் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு வயசுக்கு வந்தா இதெல்லாம் செய்யணும், ஒரு சாவுனா இப்படிலாம் பண்ணணும். எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பொண்ணு வயசுக்கு வந்தால் உட்கார வைக்கணுன்றது நியாயப்பிரமாணம் தான்.
சாவு தீட்டுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் தான். இது எல்லாம் உலகத்தில் பல இடங்கள் இருக்குது. இதையெல்லாம் நின்று எதிர்த்து நின்று போராடி பவுல் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சொல்றாரு, அட பாவீங்களா, உங்களை இயேசு ராஜாவை நான் பிரசங்கித்தேனே, சிலுவையில் அறையப்பட்டவராய், சிலுவையில் தூக்கப்பட்டவராய். ஏனென்றால் நீ நானும் மாம்சத்திலும் ரத்தத்திலையும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்காக ஒரு ராஜா, தேவனுடைய ராஜா, யா சகோதரன், என் தேவன் என்னை நேசிக்கிறார், என் தேவன் என் மேல் அன்பு கூறுகிறார், அவர் அன்பு மாறாதா இருக்கிறது. எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும் என்பது மறைக்கப்படாத, மறுக்கப்படாத வெளியரங்கமான சத்தியம். அவரை நான் மரத்தில் தூக்கப்பட்டவராக உங்களுக்கு காண்பித்தேனே, மறுபடியும் விருத்த சாதனத்துக்கு போயிட்டீங்களாடா, மறுபடியும் சடங்காச்சாரத்துக்கு போயிட்டீங்களாடா. ஏதாவது பண்ணால் ஜாதகம் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, பல்லி சத்தம் விட்டுச்சுன்னா கணத்தில் போட்டு அச்சுக்கிறது, கரண்ட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஆராதனை. இதெல்லாம் கொடுமை. பொண்ணு வயசுக்கு வந்தா தாய் மாமா வந்து அவளுக்கு சீர் செய்யணும். அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா வீட்டில் தான் போய் நீ குழந்தைய பெற்றுக்குன்னு வரணும். போராடி ரத்த கண்ணீர் வந்திருக்கு போல் இருக்கு. எல்லா நியாயப்பிரமாண சடங்காச்சாரத்துக்கு செத்து இயேசுவே தேவன். கலாத்தியர் நிருபத்தை வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வேகமா வாசிக்க. இல்லாத கலாத்தியரே, என்ன இல்லாத கலாத்தியரே சொல்லுங்க, என்ன இல்லாத கலாத்தியரே? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை யாரா மயக்கினவன்? எவன்டா வந்து உங்களை மயக்கிட்டான்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். உன் சடங்கு என்னடா பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா போதுமா? நல்ல கவனிங்க, சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பாட்டு பாடுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், இந்த கிரியையெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன் கிரியை மேலே கண்ணு வைக்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து விசுவாசம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் என் சகோதரன், அவர் என் சகோதரன். இயேசு கிறிஸ்து என் அண்ணன், தேவன் எங்க அப்பா, தேவன் எங்க அப்பா, தேவன் என் அப்பா. இதாண்டா விசுவாசம். தேவன் என் அப்பா, இயேசு கிறிஸ்து என் அண்ணன், அவர் என் ஜீவன். அந்த ஜீவனிலே அன்பு இருக்கிறது. மனிதனுக்குள்ள அன்பில்லை, மனிதனுக்குள்ள அன்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் என் ஜீவன். அவரோட சாகர சாவல தான் ஜீவன் பிறக்குது நமக்குள்ள. அப்பதான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். யாரா உங்களை மயக்கண்டு வந்து உபதேசமும் கேட்குற? பொங்கல் கொண்டாடினா பொங்கலுக்கு ஓடி போயிட்டு அங்கே பொங்கல் வச்சுட்டு அங்கே வச்சதெல்லாம் துண்டுற, அங்கே போயிட்டு என் மாமன் என் மச்சான்னு ஓடுற. யாரா உன் சகோதரன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் என் தாயும் என் சகோதரமாக இருக்கிறார்கள். இதுதான் வந்து இந்த ஊழியக்காரனுடைய உபதேசம், டாக்டரின். உங்களை யாரா மயக்கனவன்? வாசிப்பாளத, உங்களை யாரா மயக்கண்டு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இவருடைய பிரசங்கம், தூக்கப்பட்டார், மரத்திலே தூக்கப்பட்டார். இவரை நோக்கி பார்த்தால் நீ பிழைக்கலாம், நீ ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் ஆகலாம். இயேசுவே ஜீவன், அந்த ஜீவனில் தான் அன்பு. இயேசு கிறிஸ்து யாம் பாவத்துக்காக செத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகள். ஏனென்றால் நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டோம். நான் பாவி என்று உணர்கிற அந்த உணர்வுல தாயா ஜீவன் இருக்கு. அவர் நான் பிரத்யட்சமாய் காண்பிச்சேனடா, ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே ஆவிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றீங்களேடா. தேவன் உங்களை ஆவில நிறைத்தாரே. மாம்சம ரத்தம தேவராஜ சுதந்திரிக்காதே. இந்த மூஞ்சும் என் ஆக்ஷனை ஒன்றுத்துக்கும் உதவாதே. விசுவாசம் தானாடா. ஆமேனா, ஆமேனா இல்லையா? இவனுங்க செத்தா நல்லா இருக்கணும்னா எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனுங்க பார்த்துக்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதே 3ஆம் அதிகாரத்தில் 3 இல்லை 5 உங்களை கலக்குகிறா. வாசி 5:11 5:11. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறோம்? எப்ப துன்பம் வரும் தெரியுமா? இந்த சடங்குகள்லாம் பண்ணலாம்,
நல்லா கவனிங்க, சடங்குல எதனா பண்ணுங்க, நீங்கள் எப்படின்னா இருந்துக்குங்க, நீங்கள் எப்படின்னா இருந்துங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதுங்க அப்படின்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏய் இதை செய்யாத, அது தப்பு, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, அது வேஸ்ட்டு. விருத்த சேதனம் என்பது என்ன அப்படின்னா, நாங்களாம் இந்த சடங்கு செஞ்சு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்கன்னு காட்டுறது, இந்த சடங்கு மூலமாக நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு காட்டுறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தால் மட்டுமே எல்லா சடங்கையும் அச்சு நொறுக்கிறது, அதுதான் விசுவாசம். அப்போ சொல்கிறார் பவுல், நான் வந்து வாசிங்கத விசுவாசத்தினாலே வாசிமாத. அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அவன் செத்த நல்லதுறான்றார். ஏன்னா இந்த யூதர்கள் இருக்கிறானுங்களே, யூதர்கள்னா யார்? நான் சொல்றது, நான் யூதர்களை நேசிக்கிறவன் என தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு, ஆனால் உள்ளத்தில் யூதனானவனே யூதன். உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். யூதன்னா யாருன்னா இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இந்த பொல்லாதவர்கள் வந்து மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கின்னு, நீ இந்த சடங்கெல்லாம் பண்ணணும், சாவை இப்படி தான் எடுக்கணும், திருமணம் பண்ண பொண்ணு வீட்டுக்காரன் இவ்வளோ வரதட்சணை கொடுத்து பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து நாசம் பண்ணிக்கிறானுங்க. மாமனை ஒரே ஆள் சிங்கிளாக நின்று அடிச்சிருக்காரு, ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, பிரத்யட்சமாய் நான் உங்களுக்கு காண்பித்து வாசிங்க. ரோமர் நிருபத்தை வாசிக்க போகலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க 28-29. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி லிட்டரலி 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்றியே, அதை பண்ணி போட்டு நான் பெரிய ஆள். உன் உள்ளத்துல உன் மாம்சத்தை கிழிச்சு போடு. உன் மூஞ்ச நீ வெறுக்கணும், உன் அசைவை நீ மறக்கணும், உன் அலங்காரத்தை நீ துறக்கணும். அதுதான் ஸ்பிரிட். முடியுமா? இன்னைக்கு இதை முடிய பண்ணுறது தான் சபை. இதுதான் அன்பு. இங்கே தான் அன்பு இருக்கு. சபைக்குள்ள வந்து இந்த அன்பு பெருகிடும், அன்பு பெருகிடும். தாவீது பெத்லகேமில் இருக்கக்கூடிய தண்ணீர் மேலே ஆவல் கொண்டார். அங்கே பெலிஸ்தர்கள் தானையும் வைத்திருக்கிறார்கள். எனக்கு பெத்லகேம் தண்ணி மேலே ஆசையாக இருக்கு. எனக்கு ஏன்? பெத்லகேமிலிருந்து ஜீவ தண்ணீராகி என் கர்த்தர் வருவார், மெய்யான போஜனமாக என் கர்த்தர் இந்த பெத்லகேமிலிருந்து பிறப்பார். அந்த தண்ணீரை குடிக்கணும் ஆசையா இருக்கு. உங்களுக்கு சோறுலாம் இல்லையா? உங்க வீட்டில் சோறே சாப்பிடலையா? நீங்க சபையில சாப்பிட்ற சாப்பாடு என் ஜீவன். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? சபையில உட்கார்ந்து சாப்பிட என் சகோதரர்களோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிதாவை மகிமைப்படுத்துகிற என் சகோதரர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்ற தாவீதை போல நில்லுங்கய்யா. பெத்லகேமில் தண்ணீர் மேல தாகம் கொண்டார். அதுல 3 பராக்கிரமசாலிகள் போய் அந்த தண்ணீரை மொண்டு வந்து கொடுக்குறாங்க. தங்களுடைய உயிரை பணையம் வைத்து மொண்டு கொண்டு வந்த இந்த தண்ணீர் எடுக்க வேண்டாம் என்று அந்த தண்ணீரை தாவீது கீழே ஊத்திடுறாரு. சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் என் சகோதரர்களோடு இந்த கூட்டம் என்னன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வர கூட்டம். ஆமேனா? உள்ளத்தில் விருத்த சேதனம் உடையவர்கள், ஆவியின்படி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றா தான் ஊழியக்காரனுடைய பிரசங்கம் என்னன்னு உங்களுக்கு புரியும், இல்லைன்னா வலிக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றா தான் உங்களுக்குள்ள விழிப்பு ஏற்படும், இல்லைன்னா வலிக்கும். பரிசுத்த அபிஷேகம் பெற்றா தான் உங்களுக்குள்ள விழிப்பு இருக்கும், இல்லைன்னா வலிக்கும். நான் பேசினா உங்களுக்கு வலிக்க கூடாது, விழிப்பு வரணும். ஆக உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல். நல்லா கவனிக்கணும். இவன் எழுத்தின்படியே விருத்த சேதனம் பண்ணிக்கின்னு உள்ளத்துல ஸ்பிரிட்ல கர்த்தரே ஆவியானவர். என் இயேசு ராஜா தாண்டா ஆவி ஆயிட்டார், அவர் தானே என் ஜீவன், அவர் என் இருதயத்துக்குள் இருக்கிறார். எந்த சடங்கத்திலே இல்லை நீ இதெல்லாம் பண்ணி ஆகணும். பஸ்கா பண்டிகை பஸ்கா ஆஸ்தரி. ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு சபைகளில் குடார பண்டிகை அப்படின்னு டைட்டில் போட்டு கொண்டாடுறாங்க, பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு டைட்டில் போட்டு கொண்டாடுறாங்க. எச்சரிக்கையாக சொல்கிறேன், வஞ்சிக்கு. இன்னைக்கு நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன், நான் எங்கேயும் நேரில் பார்க்கல, யூடியூப்பில் பார்க்குறேன். அன்பாக சொல்கிறேன், இதெல்லாம் பேச, அதெல்லாம் பைபிள் தானே இருக்குது.
அதெல்லாம் இயேசுன்ற அந்த மகிமையில் எல்லாமே பூர்ணமாக்கப்பட்டுச்சுங்க. அந்த ஒரு நாமம் போதுங்க. அவரை உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. அது எங்கள் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகையாம். அதுக்கு ஆட்கள்லாம் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு என்னென்னமோ நாசம் பண்ணுறாங்க. இன்றைக்கி சபையை எல்லாத்தையும் தூக்கி அந்த உள்ளே வச்சுட்டு, அடா பாவீங்களா, உங்களோட சிலுவையில் அறையப்பட்டவராத்தானே அவரை காண்பித்த விசுவாசிங்கடா, அவரை நோக்கி பாருங்கடா அப்படின்னு சொல்லி கதறாரு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, இருதயத்தில் ஆவியின்படி உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆக இந்த விருத்த சேதனக்காரர்கள், இந்த சுண்ணத்துக்காரர்கள், இந்த நாய்க்கு எச்சரிக்கையாரு, இந்த சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்கையாருன்னு கர்த்தர் சொன்ன பவுல் எழுதாரு பிலிப்பு சபைக்கு. இவங்க தான் அவ்வளோ பெரிய குடும்பக்காரர்கள் சடங்காச்சாரத்துக்கு வெளியே இழுத்து மறுபடியும் உலகத்தில் போட்டு தள்ளுறது. நான் பல முறை சொல்லிட்டேன், டாக்டரின் மாறல, நம்ம சபைக்கு உபதேசம் மாறல, உள்ளே இருக்கிறதுங்களும் அதே மாதிரி இழுப்புண்டு போயிருச்சுங்க. எல்லாம் நாசமாக போயிருச்சுங்க. எல்லாம் வேலைங்களுக்கு போய்க்குன்னு வேணாம், அதெல்லாம் சரி விட்டுருங்க. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சரி, இப்போது இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறாருனாக்கா, இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவராய் இயேசு ராஜாவுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே அந்த விசுவாசத்தை தூக்கி பிடிச்சார். உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, இதோ பிஹோல்ட், இந்த பிஹோல்ட் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக்கொள். இந்த பூமியில இருக்கும் போதே வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தது தான். பரலோக ராஜ்யத்துடைய வாக்குத்தத்தத்தை பூமியிலே கொடுத்தது திறந்த வாசல். இந்த திறந்த வாசல் என்பது பரலோக வாசல். சீயோன் எருசலேம், தேவனுடைய புதிய எருசலேம், உனக்காக பரலோகத்தை திறந்து விட்டேன். ஆமெனா. தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், நீ மாம்சத்தில் இருக்கிறாய். என் சகோதரனே, ரத்தத்தோடு இருக்கிறாய். உன்னை மீட்கிறதுக்காக உன் சகோதரனாகிய நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்து இந்த திரை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஒரு திரை இருக்கிறது, மாம்சமாகிய திரை. இந்த மாம்சமாகிய திரையை உனக்காக தூக்கி நிறுத்தி கிழித்து செத்து புதிய வழியை, என் மாம்சத்துக்குள்ள புதிய வழியை நான் உனக்கு திறந்திருக்கிறேன். Behold, ஓப்பன் டோர். அதாவது நல்லா கவனி புரிந்து கொள்ளுங்க. இந்த behold என்பது பயங்கரமான வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்ட சிமிர்னா சபை வாக்குத்தத்தம் பெற்ற சபை. ஆனால் பரலோகத்தில் இருக்கும் போது behold, அந்த இதோடு வந்துருச்சுனாவே அந்த இடத்துல அப்படி நிறுத்திடுங்க. கர்த்தர் நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வைத்தார். எல்லாம் ஓப்பன் டோர், அந்த திறந்த வாசல் என்பது பிதாவை நீ முகமுகமாய் தரிசிப்பாய், கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாய் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு சர்ச்சை கண்டினியூ பண்ண சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஓகே டன், அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமெனா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஏன்னா என் சகோதரன், என் தம்பி உன்னை மீட்கிறதுக்காக என் மாம்சமாக திரையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழித்தேன். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கையை தட்டி ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, ஒருவராய் சாவாமை உள்ளவரை, சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவரை நீ சேருவாய். மனுஷனில் கண்டிராதவரை நீ காண்பாய், காணக்கூடாதவரை கண்டு தரிசிப்பாய். இதுதான் திறந்த வாசல். ஹல்லேலூயா. ஆமெனா இல்லையா? ஆமென். தமது மாம்சமாக திரையின் வழியாய் கிழிச்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டார். மாம்சம் கிழிஞ்சு போயிடுச்சு. நீ என்ன ராகத்தில் நீ பாட்டை பாடினாலும், ஒரு 2-3 பாட்டை பாடிட்டு கம்பளி பூச்சி தாடியை வச்சுக்கின்னு பெருசாக பில்டப் பண்ணிக்கினாலும், ஆமெனா, அப்படி அந்த பவர், அந்த சர்வ வல்லமைக்கு முன்னாடி என் பவர் ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமில்லை என்பதுதான் உனக்கு கொஞ்சம் பலன். உனக்கு யாருமே பேக்ரவுண்ட் இல்லை, எவனும் உன் பின்னாடி நிற்க முடியல, யூதனே அடிக்கிற நிற்க வச்சு. நல்லா கவனிங்க. அங்கே ஒரு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஈரோடில் ஒரு கொஸ்டின் ஒன்று பண்ணோம். அந்த ஆள் சொல்கிறாரு, அந்த ரெச்மேன் சொல்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம், அவர் போய் மனுஷ ரத்தத்தை கேட்பாரா?
அவர் போய் மனுஷ பலியை கேட்பாரா? அடா பாவீங்களா, 2000 வருங்க. நான் ப்ராக்டிக்கலாக இந்த பிலதெல்பியா ஊழியக்காரனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை என்னன்னு தெரியும். நான் போயிட்டு நான் என்ன பண்ணேன், சைடில் போய் நின்றுக்கின்னு டீ பிரேக் விட்டாங்க. நான் அந்த டீயை குடிக்கிறதுக்கு கூட நான் என் மனசுலாம் வலிச்சுது. என் ராஜாவை மறுதளிச்சுட்டு நிற்கிற இந்த இடத்துல சாப்பிடணுமா, வேறு வழி இல்லை. அங்கே அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அந்த ஜன்னல் ஓரத்தில் என்ன பண்ணாங்கன்னா சைடில் பண்ணியிருந்தாங்க, டீ சாப்பிட்டுருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டு தபார் எதை வச்சு நீ ஏசப்பா வந்து தேவகுமாரன் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுன்னு போய் வாக்குவாதம் பண்ணுறேன். என்ன பார்த்துட்டானுங்க. ஏன்னா அங்கே போனது 2 பாஸ்டர் தான். அந்த ஒன்று நான், இன்னொன்று நம்ம ஜேம்ஸ் ஐயா. அங்கே தான் நம்மளை எனக்கு கனெக்ட் பண்ணார். இப்போது பாஸ்டர் சொல்லிட்டு கலி கூறுவார். நம்மளை கர்த்தர் எங்கே கொண்டு போய் நினைச்சாருங்க, இது 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 வந்து தேவனுடைய யூத ஆவிங்கன்னுவார் அவர் பாஸ்டர். யூத ஆவிங்க, உள்ளத்தில் யூதங்க. அப்போ நாங்கள் பேசின்னு இருக்கிறேன். அங்கே என்ன பேச்சாங்க, எல்லாம் உள்ளவா தூக்கிட்டானுங்க. எனக்கா விட்டாங்கன்னா உட்காந்து என் உயிரை கொடுத்தாவது அந்த 300 பேர் ஏதாச்சும் பண்ணலாமேன்ற ஆதங்கம் எனக்கு அப்படி இருந்துச்சு அன்றைக்கி. அங்கே இன்றைக்கும் அந்த யூதர்கள் சுயநீதியில் எங்கள் சடங்காச்சாரத்தில் நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கிறேன். அவருடைய கண்கள் இப்போ கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த திறந்த வாசல் எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரத்தில் தேவன் எதை திறந்து கொடுத்தார் இந்த ஊழியக்காரனுக்கு? பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய். வாசிங்க பார்க்கலாம், 19 வாசி பார்க்கலாம். 10:19. ஆகையால் சகோதரரே, யூதர்களே, உள்ளத்தில் யூதனானவர்களே, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள். யூதர்களே, சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். யா சகோதரன், யா அண்ணன், நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறதுனால என் பிதாவாகிய தேவ சித்தத்தின்படி அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை மரத்திலே தூக்கப்பட்டு இந்த சரீரம் கிழிக்கப்பட்டு மாம்சமாக திரையை கிழித்தார். கையை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமே. எனக்குள்ள வந்த நினைவுகள் அவரோடு செத்தது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ பிதாவாகிய தேவனை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டிருக்கிற கிருபாசனத்தை நீ முகமுகமாய் தரிசிப்பாய். நீ சகோதரன், நான் உனக்கு அப்பாவை காண்பிப்பேன். மாம்சமாக திரையை ஆகிற. இப்போ சொல்லிட்டேன், உங்கள் அசைவை மறந்துடுங்க. உங்கள் அசைவை பற்றி யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கற்றுக்கிட்ட நெருங்கணும். உங்கள் அசைவை அப்படியே கம்ப்ளீட். நான் பல முறை சொல்லிட்டு இல்லையா, நீ என்ன தாளந்துகள் இருந்து என்ன வரங்கள் இருந்து அப்படியே ரத்த சிந்தனை பிரசங்கெல்லாம் பண்ணால் கூட என் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை என்றால், என் கர்த்தர் என் ராஜா என்று இல்லை என்றால் திறந்த வாசல் இல்லை. ஆனால் நமக்கு திறந்த வாசலை வைக்கிறார். ஏன்? மாம்சமாகிய திரை கிழிஞ்சது. தாவீதுக்கு அந்த நிச்சயமான கிருபை. தாவீது சீயோனில் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னே கூடாரம் போட்டார். அங்கே திரை கிடையாது. ஆமேனா? டைரெக்டாக எல்லாரும் பார்க்கலாம். அதுதான் தாவீதுக்கு நிச்சயமான கிருபை. அந்த தாவீதுக்கு நிச்சயமான கிருபை என்ன? மகா பரிசுத்தத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தரம் பிரதான ஆசாரியை மட்டும் புகையை போட்டுன்னு உள்ளே போயிட்டு அந்த கிருபாசனத்தை பார்த்தனா ஆள் அவுட்டு. ஆனால் நான் திறந்த வாசலை வைக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டியில் முதல் முறையாக நாம தான் பிதாவை தரிசிக்க போகிறோங்க. இதை சொன்னால் எப்படி வரணும் தெரியுமா? நீங்கள் வேலையெல்லாம் விட்டுருவீங்க. நீங்கள் உண்மையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்துச்சுங்களேன், வேலையை விட்டுட்டு உங்கள் சொத்துக்களை விற்று வச்சுக்கின்னு சாப்பிட்டு வச்சுன்னு உட்காந்துக்கின்னு நல்லா உட்காந்து உபவாசம் பண்ணி இந்த சத்தியத்துக்காக நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீங்க. என்ன? திறந்த வாசல். எல்லா டோரும் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த மாம்சமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரி நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும், மனசாட்சி நீங்க
தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அவளை சேர்ந்துட்டோம். அதாங்க ஓப்பன் டோர். நீ பிதாவாகிய தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர், சகலத்தையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை நீ முகமுகமாய் தரிசிப்பார். இந்த இடத்துல பிஹோல்டு பிஹோல்டு, இதோ இதோ இதோன்னு வந்துச்சுன்னா ஆச்சரியம். உற்று நோக்கி பார்த்தாய். இந்த பூமியில என்ன நீ நோக்கி பார்த்தாய்? நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்ட சீயோனாகிய இந்த ஆணியை நீ நோக்கி பார்த்தாய். இதுவே உன் பெல் என்று நீ நின்னாய். அதனால நான் உன்னை என் பிதாவை நோக்கி பார்க்கும்படி கிருபையை உனக்கு கொடுத்தேன். இதோ திறந்த வாசல் ஒன்று வச்சுட்டேன்டா, நீ பிதாவை முகமுகமாக தரிசிப்பேன்னு சொல்லி வாக்குதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தது சொல்கிறாரு பாருங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். ஸ்டடியாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகலாம். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன்னே. வாசிக்க பார்க்கலாம். இப்போ திறந்த வாசல் வைக்கிறேன், அது ஒருத்தனும் பூட்ட மாட்டான். வாக்குதத்தை கொடுத்துட்டாரு. அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள முகமுகமாய் அவர் தரிசிப்போம். அடுத்தது இதோ, மறுபடியும் பிஹோல்டு, இன்னொரு இதோ. அப்ப என்ன அர்த்தம்? யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ, மறுபடியும் ஒன்று இதோ, மூன்றாவது இதோ, அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நல்லா இந்த இடத்துல பிஹோல்ட், அந்த இதோல மகிமையான வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. கண்டினியூ பண்றா, சர்ச்சை கண்டினியூ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்னு பொய் சொல்ற சாத்தானுடைய கூட்டத்தில் பொய். எல்லாம் ஒரு அட்டென்ஷன், எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் கை தட்டுங்க. ஓகே, போதும். இப்போ என்ன பாருங்க, ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க. நீ பொய் சொல்ற, நீ சாத்தான் பிள்ளை. குடிச்சிட்டு வந்துட்டு நான் குடிக்கவே இல்லையே, அப்புறம் யாருன்னா திட்டி போட்டு அடிச்சு போட்டு நான் அடிக்கவே இல்லையே. நல்லா கவனிங்க, பொய் என்பது நீ செஞ்சதை உனக்கு எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ பொய் சொல்றன்னா நீ சாத்தான் உனக்குள்ள குடிகொண்டிருக்கிறான். இந்த சாத்தானுடைய கூட்டத்தாரில் சில பேர் நான் உனக்கு கொடுப்பேன். நீ இங்கே உட்காந்து என்னதான் கத்துனாலும் ஒருத்தனும் அசையவே மாட்டான். அப்போ கர்த்தர் இங்கே தெளிவாக சொல்றாரு, இவனுக்கு என்ன பண்ண சடங்காச்சாரம், உலகத்தில் இதெல்லாம் இருக்குது, நான் எனக்கு இந்த மாதிரிலாம் நான் லைஃப்பில் வாழ போகிறேன், எனக்கு இந்த சடங்கெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உலக வாழ்க்கையே வாழ்ந்துருப்பான். நல்லா கவனிங்க, அது நடக்கும் என்பது தான் பிஹோல்டு. இதோ அப்படின்னு நடக்கும். நீ என்ன தான் கத்துனாலும் உன்னை நேசிக்க மாட்டானுங்க. அன்பு இல்லையா? அன்பு தானே. உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தெரிந்தெடுத்து, நல்லா கவனிங்க, ஒரு வசந்தம் மட்டும் காட்டினே போயிடுறேன், டைம் ஆச்சு. என்ன நீங்கள் எவ்வளவு நேசிக்கணும் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு வெளிப்படை என்னை பார்த்தா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. ஸ்தோத்திரம் சொல்கிறது கூட வெக்கமாக இருக்குது. என்னத்துக்கு நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன, எதுக்காக நீ சபைக்கு வரீங்க? நோக்கம் புரிஞ்சுங்களேன் ப்ளீஸ். ஏன் வரீங்க சர்ச்சுக்கு? நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன். என்னுடைய நினைவுகள் எல்லாம் பொய்யானவைகள், எல்லாம் மாயானவைகள். இந்த சாத்தானுடைய கூட்டத்தார சில பேர் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி நடக்கும். அவங்க எதுக்காக நான் உனக்கு கொடுப்பேன்னா, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன் பாதத்தில் நான் கொண்டு வருவேன்றாரு. ஏன் இந்த பாதம் அப்படின்னா, இந்த ஊழியக்காரன் நான் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவோடு கூட தூக்கப்பட்டவன், கிறிஸ்தேஸ்வரோடு தூக்கப்பட்டவன். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுல பரதேசி. ஏன் உன் பாதங்கள்? இவன் பரதேசியும் திக்கற்றவனும் விதவையுமாய் ஆபிரகாமுடைய மார்க்கத்தில் வந்தவர். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பதாக என்றால் இவன் இயேசு கிறிஸ்துவோட மரத்தில் தூக்கப்பட்டவன். உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல அன்பாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் மேல அன்பாய் இருந்துதான் இந்த சபையை கட்டி கொண்டிருக்கிறேன், இந்த பிலதெல்பியா சபையை கட்டி இருக்கிறேன். உன் மேல நான் அன்பாய் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என்ன செய்வாரு? வருகையில் எடுத்துக்கொள்வேன்றாரு. ஆமென் சொல்லாமா? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற நேரடியான வாக்குத்தத்தம் பெற்ற சபை இந்த பிலதெல்பியா. அன்புல மட்டும்தான் அன்புக்காகத்தான் தேவன் நம்மை சபையில கூட்டி சேர்த்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள்.
ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கும் டைரக்ட் தொடர்பு இருந்து உங்களை அனுதினமும் கண்காணிப்புக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த ஆள். அந்த இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. எல்லாத்தையும் அந்த ரங்கத்தில் வச்சுக்கின்னு எல்லாத்தையும் நாங்கள் ஏதோ போவோம், எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் போவோம், நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. இப்போ ஹவுஸ் விசிட்டிங்லாம் வரோம், வந்து உங்கள் குறைய சொல்ல போகிறீங்க. நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட பெருமையை பேசுவீங்க. வந்து உட்காந்து இந்த வசந்த கேட்டு அங்கே ஜெபம் பண்ணி தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுற பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதுல 11 வாசிங்க போலாம். 11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து உங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். எதுக்கு பிரயாசப்படுறோம்? நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நீங்க வாங்க, வந்து உபதேசத்தை கேளுங்க, நீங்க என்ன பண்றீங்க வெளிப்படையா இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் அந்தரங்கத்தில் பண்ணிட்டு இங்க வந்து ரொம்ப நல்ல வேஷம் போடுறது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்காக பிரயாசப்படுற ஊழியக்காரர் சத்தியம் சொல்றது மதிங்க, முதல்ல மதிக்க கத்துக்குங்க. அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய், இந்த அன்பு தாங்க சகோதர சிநேகம், ஊழியக்காரன் அன்பு கூறணுங்க. அன்பான தேவஜனமே, ஊழியக்காரனை அன்பு கூற வேண்டும். நல்ல கவனி, ரொம்ப முக்கியமான சத்தியத்தை சொல்றேன். நீங்கள் ஊழியக்காரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுங்க. உங்களுக்காக பிரயாசப்படுறோம். ஏன்னா ஒன்றையும் சொல்ல முடியாது, அவ்வளோ சத்தியம் இருக்கு. அதெல்லாம் சிந்தனையில் வைத்து கொண்டு தான் உங்ககிட்ட வரும். நீங்கள் எப்படியாக நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்தணும்னு சொல்லிட்டு தான் பிரயாசப்படுகிறோம். அப்போ கர்த்தர் சொல்ற, அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ள சமாதானமாக இருங்க. ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கட்டும், நியாய திருப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க என்று சொல்றாரு. அப்போ இங்கே என்ன சொன்னா, மேல அன்பாய் இருக்கிறதை அவர்களை உணர்ந்து கொள்ளும்படி நான் செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ யூதர்களை கொஞ்சம் பேர் நான் கொடுப்பேன், உன் சர்ச்சுக்கு வருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தை கொடுத்துட்டு பரலோகத்தை நான் வச்சுட்டேன், நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்கின்ற வாக்குத்தத்தை உறுதியாக கொடுத்துட்டு தான் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த சாத்தாண்ட கூட்டத்தை கொடுப்பேன், அவர்கள் வந்து நான் மேலே அன்பாக உணர்ந்து கொள்ள செய்வேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு அது மாத்திரமல்ல, அடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, என்ன வாக்குத்தத்தம் அடுக்கிறாரு பாருங்க. வாசிப்பால் அடுத்தது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரகசிய வருகள்லாம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது நெத்தி அடி. யாம் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என் பொறுமை என்பது இயேசு ராஜாவுடைய சிலுவை மரணம். வசனமே என்ன நமக்கு எடுத்து காண்பிக்கிறது என்றால், குமாரனுடைய மரணம். இதுதான் வசனம். குமாரனுடைய மகிமை தான் வசனம். வசனமே முழுக்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னத்தை சொல்லுது நமக்கு அப்படின்னா, இயேசு ராஜா குமாரன், அவர் பொறுமை உடையவர். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவகுமாரன், அவர் தேவ சித்தம் செய்யும்படி. ஏன் அவர் பொறுமையா இருந்தாரு? இந்த யூதர்கள் இயேசு ராஜாவை சிலுவையில் ஆணி அடிச்சிட்ட பிற்பாடு ரோமர்கள் ஆணி அடிச்சிட்டாங்க, அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. யூதெல்லாம் போயிட்டு அவரை பரியாசம் பண்றான், நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா. நல்லா கவனிக்கணும், இந்த ஊழியக்காரர் நல்லா தெரிஞ்சு போச்சு, அவர் குமாரன், அவருடைய பொறுமையோட நோக்கம் பிதாவின் சித்தம் செய்யும்படியாய். ஆமெனா? பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த அன்புல பூர்ணப்பட்டவர் தான் இந்த குமாரன். நல்லா கவனிங்க. இந்த யூதர்கள் போய் சொல்றாங்க, நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா. வாசி அந்த வசந்த மார்க்கு 15ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்து வாசிங்க. மார்க்கு 15வது அதிகாரத்தில் 30 வாசி பார்க்கலாம். உன்னை நீயே ரட்சித்துக்கொள். இல்லை அது இல்லையே, 29 வாசி 29. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே,
உன்னை நீ ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவா இருந்தால் இறங்கி வா. அடா பாவி, நீ என்னுடைய பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், வசனம் உனக்கு நல்ல பலப்பட்டதா, கிறிஸ்து எனக்காக பாடுபட வேண்டும், எனக்காக தூக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு உனக்குள்ளே வரும். என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மீதெங்கு வரக்கூடிய சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, சபை உபத்திர காலத்துக்குள்ள போகாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டத உபத்திர காலமே வரும். ஆக இந்த வசனத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா, நீ கிறிஸ்துவானால், ஆமாய்யா அவர் என் கிறிஸ்துயா, அவர் தூக்கப்படணையா. நான் தான் சொல்றேன், 2000 வருஷம் ஆயிட்டு கூட இன்னைக்கும் இந்த வார்த்தையை என் காதால நான் கேட்டேன். ஒரு யூதன் பிரசங்கிக்கிறாரு, எப்படி அது எப்படி இரக்கமுள்ள தெய்வம், இவ்வளோ பெரிய சிருஷ்டியை படுத்த கடவுள் ஒரு மனுஷன் ரத்தத்தை கேட்பாரா? அவர் மனுஷன் நேசர், மனுஷன் பலியாக தேவையில்லைங்க, நீ இறங்கி வந்துரு, நாங்கள் அப்போ பார்த்தவங்களை ரட்சிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு யூதனுடைய கான்செப்ட், அது அவருடைய மனதுக்குள் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் யூதனானவர்கள் அவருடைய பொறுமையை அறிந்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள். அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, யாம் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் நான் சிலுவைக்கு போகணும். ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் உண்மையிலேயே அன்புல இருக்கிறீங்க அப்படின்றத எதை வச்சு தெரியுமா நம்ம சொல்லலாம்? தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன், சபையில் இருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ சாயலும் தேவ ரூபத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா தேவ நோக்கம் அந்த மனுஷன் மேலே இருக்குது. சபையில் இருக்கக்கூடிய நமக்கு கர்த்தர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ளே போய் அங்கே ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க, குமாரன் ஜெபம் பண்ணும்போது பேதுரு, யோவான், யாக்கோபை தனியாக கூட்டுன்னு போயிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுவார். அன்பினுடைய உச்சம் என்ன தெரியுமா? உண்டானது ஒன்றும் இவரையாலே அல்லாமல் உண்டாகவில்லை. அம்மா, நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், அவர் போய் அங்கே அழுகிறார். அழுது, பிதாவே உங்க சித்தத்தின்படி உலகத்தின் பாவத்தை என் மேல சுமத்தும் ஆண்டவரே அப்படின்னு பிதா பதில் கொடுக்கணும். அப்பா, பேதுரு, யோவானே, யாக்கோபே, அபிஷேகம் பெறல இன்னும், கவனிங்க, மண்ணு. ஆனால் தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவ அன்பு மேல இருக்கிறது. நீ சபையில் தேவன் தெரிந்தெடுத்து உன்னை என் கையில கொடுத்திருக்கிறார். நீ எனக்காக ஜெபம் பண்ணி, நீ எனக்காக நீ ஜெபம் பண்ணனா, நீ எனக்காக பண்ற ஜெபம் என் பிதா கேட்கிறார். இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ பார்க்கிற விதம் எப்படி தெரியுமா இருக்கும்? தெய்வம் இவரால் இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை, சகலமும் இவருக்குள். இவர் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்றாரு, பிதா கிட்ட இருந்து உத்தரவு வரல. என் சகோதரர்கள் எனக்காக ஜெபம் பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கு ஓடி வர்றாரு. ஏன் வந்து இங்க பார்க்கறாரு தெரியுமா? எப்பா, நீ ஜெபம் பண்ணனா, நீ உனக்காக ஜெபம் பண்ற, நீ எனக்காக ஜெபம் பண்ணனா, நீ சபையில் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீ கேட்பாரு. உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அவ்வளவு வல்லமை உள்ளது. சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஏன்? நீ சபையில் இருக்கிற, நீ சபையில் இருக்கிற சிஸ்டர், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்பீங்க பாருங்க. உங்களுக்குள்ள நல்லா கவனிங்க, கிறிஸ்து தம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். நல்லா கவனி, நான் என் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்பது தேவகுமாரன். ஆனால் தேவ அன்பினுடைய பூர்ணம் எது தெரியுமா? என் மனைவியை பார்த்து, எம்மா நீ எனக்காக ஜெபம் பண்ணுமா நான் சொல்லுவேன் பாருங்க. இதுதான் என் மனைவியை நான் நேசிக்கிற என் நேசத்தினுடைய உச்சகட்டம். சபையில் இருக்கிற பிரதரை பார்த்து நான் அடி கெஞ்சுவேன், உங்கள் குடும்ப ஜெபத்தை நினச்சிக்கங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக. ஏன்? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உன் மாமியாரை பார்த்து, அத்தை அல்லது மாமியோ இல்லை ஏதோ ஒன்று, எனக்காக நீ ஜெபம் பண்ணுங்க நீ சொல்லுவ பார்த்தியா? உன் அன்பினுடைய பூர்ணமே அதில் தான் இருக்கு.
உன் மருமகளை பார்த்து மா எனக்காக ஜெபம் பண்ணு, உன் பிள்ளையா பார்த்துட்டு கேட்பியா எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கவனி, நல்ல கவனி. ஏன் ஏன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்? நீ தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், சபையில் இருக்கிறீர்கள். தேவ இரக்கம் உன் மேல சபையில நிற்க முடியாது. இயேசு ராஜா 3 மணி நேரம் கெத்செமனே கதறின போது எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஐயோ, என்னது அது? சகோதர சிநேகத்தினுடைய உச்சம், சகோதர சிநேகத்தினுடைய உயர்வு. இயேசு ராஜா வந்து மதிக்கிறார். என் பிதா ஊன் நினைப்பாவே இருக்கிறார், என் பிதா ஊன் நினைப்பாவே இருக்கிறார், என் பிதா ஊன் நினைவிலே இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவர். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்களேன். நீ ஜெபம் பண்ணனா உன் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவர். எனக்காக ஜெபம் பண்ணுவியான்னு கேட்கிற கேள்வியில சகோதர சிநேகத்துடைய உச்சம் இருக்கிறது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீ படிப்பு உனக்கு வேணாம், உனக்கு பதவி தேவையில்லை, உனக்கு பேச தெரிய தேவையில்லை. ஆனால் இயேசு ராஜாவை அறிந்திருக்கிற நீ, இயேசுவின் நாமத்தில் நீ பிதா கிட்ட போகும்போது உன் நினைப்பாவே இருக்கிற பிதா உன்னை சபையில் வைத்திருக்கிற, சபை தேவனுடையது, தேவனுடைய வீடு, உன்னை சபையில் வைத்திருக்கிறார், உன்னை சபையில் வச்சிருக்கிறார். எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? எனக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று தன் சகோதரர் கேட்டாரே, அதுதான் பிலதெல்பியா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரத்தில் 37 வாசிங்க பார்க்கலாம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னோடு கூட என் கூட விழித்திருங்கள். என் உயிரிலே கலந்தவர்கள் நீங்கள், உங்களுக்காக உயிரை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் பாவத்தை என் தலைமையில சுமத்தும்படியாய் என் பிதாவிடத்தில் போகிறேன். என் பிதா எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமையுடையவர். ஆமெனா. என்னோட கூட விழித்திருங்கள், என்னோட கூட விழித்திருங்கள், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரம் ஆச்சு, பதில் வரல, பிதா கிட்ட பதில் வரல. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணலையா? அப்ப நீங்க பண்ற ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல். என் தேசம் அழியுது ஆண்டவரே, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க ஆண்டவரே, டாஸ்மாகே கதியா கிடக்குறாங்க ஆண்டவரே, விபச்சார சிந்தியா இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்ட கொடுமையில மாட்டிக்கிச்சு ஆண்டவரே. நீ பண்ற ஜபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். இயேசு ராஜா தமக்குள்ள தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜபத்துக்கு பவர்ஃபுல் வரணும்னா நீங்கள் விழித்திருந்து என்னோட கூட ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீ 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பேதுருவை எழுப்பி, எப்பா அதெல்லாம் கவனி, வராது தூங்க. பேதுருவே, எப்படி பேதுரு எழுந்துரு. வந்தவர் தூங்குறான்னு சொல்லிட்டு போக முடியாது அவரால். நீ பண்ற ஜபத்துக்கு என் பிதா பதில் கொடுப்பார். பேதுருவே, எனக்காக ஜெபம் பேதுருவே. சபையில் உபவாச ஜபத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாச ஜபத்தில் வந்து, ஆண்டவரே என் ஜனங்க ரட்சிக்கப்படணும், என் ஜனங்க நல்லா வீடு வாசலாம் கட்டணும், தடைகள்லாம் உடையணும்னு உட்காந்து ஜெபிக்கிறோம். சகோதரர்கள் சகோதரில் வந்து கூட ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் வேலையெல்லாம் விட்டுலாம் வரீங்க. இயேசு ராஜா சிலுவை சுமந்து கொண்டு போறார். அந்த கொல்கொதாவுக்கு போறாரு. அந்த போற வழியில் பார்த்துட்டு ஸ்திரீகள் எல்லாம் அவரை பார்த்து அழுதார்கள். ஸ்திரீகளே, எனக்காக அழாதிருங்கள், எனக்காக அழாத, நான் தூக்கப்பட வேண்டும் என்று அழு, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உண்மையிலேயே அன்பிருக்கிற ஒரு தாய், அன்பிருக்கிற ஒரு தகப்பன் தாம் பிள்ளைய நினைச்சு கண்ணீர் வடிப்பான் பாருங்க.
அங்கதான் அன்பு இருக்கிறது. மீதி பேர்ல அன்பு கிடையாது, பாசம். மிருகத்துக்கு கூட பாசம் இருக்கு. நாய் குட்டி போட்டுச்சுன்னா பக்கத்தில் போனால் உனக்கு கட்சி குதறி ஏற்றுரும். அந்த பாசத்தில் உன் பேரை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, டேய் நீ படித்து நீ ஆகணும், நான் நினைக்கிற மாதிரி நீ வருவன்னு பார்த்த, நீ வரமாட்டேங்கிற, நீ போடா, நீ நினைக்கிற மாதிரி வரத்துக்கு தான் பாசம் காட்டிங்கிற. ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா என் பிதாவின் சித்தம் உன்னில் நிறைவேறணும்னு உட்காந்து கண்ணீர் வடிப்பீங்க பாருங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளை தேவகுமாரனை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, அவருடைய பொறுமையை நோக்கி பார்க்கணும். சிலுவை மரணம் அவருடைய எனக்காக மரத்தில் தூக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பொறுமைக்கு நிறைய என் பிள்ளை வரணும்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க பாருங்க. எத்தனை பேர் அப்படி கண்ணீர்? என்ன கண்ணீர்? புள்ள குத்திட்டான், புள்ள அடிச்சிட்டான், அந்த கண்ணீர் இல்லை. உன் பிள்ளைய நீ நேசித்து, உன் குமாரர்களை நேசித்து, தாய் தகப்பனுடைய கண்ணீர்ல மட்டும்தான் அந்த பிள்ளைய பிதா ஹேண்ட் பண்ணுவார். பிதா அந்த பிள்ளை எப்போ எடுப்பாருன்னா, ஒன்று உன் தாய் தகப்பன் பந்தத்தை நீ அறுக்கணும், அப்படி இல்லைன்னா என் பிள்ளை இல்லப்பான்னு நீ உன் பந்தத்தை அறுக்கணும், அறுத்துட்டு அழணும், கண்ணீர் வடிக்கணும். எந்த தாயும் தகப்பனும் என் பிள்ளை பொறுமையின் சிகரமாக தேவகுமாரனை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எந்த தாய் தகவனை அழுது விட்டு கொடுக்குறீங்களோ அந்த பிள்ளை தான் எடுத்துக்குவார். என்ன எவ்வளோ சர்ச்சில் உபதேசம் கேட்குற, சர்ச்சுக்கு போகிற, ஏன் மனம் மாற மாட்டுற, நீ ஒன்றும் அடங்க மாட்டியா? நீ முதல்ல அடங்கு. இந்த பொறுமையை, கிறிஸ்து இயேசுவை குறித்த அந்த பொறுமையை குறித்த வசனம் உனக்குள்ள கிரியை செஞ்சது அவருடைய பொறுமை உனக்கு புரியும். நீ எல்லாத்துலேயும் பொறுமையாக இருப்ப, எல்லாத்தையும் பண்ணுவேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் வாசிக்க போல அந்த வசனத்தை 23ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசு ராஜா பார்த்து அழுவாங்க பாருங்க, பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்தில் 26 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார். ஐயோ பாவம், என்னமா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த மாதிரி ரத்தத்துல போட்டு நல்லா சிவந்து அடிச்சு இந்த மாதிரி ஆள் அட்ரஸே தெரியாம பண்ணி வச்சுட்டாங்களேன்னு பார்த்து அழுத பரிதாபம். சில பேர் ஏசப்பா சிலுவை பார்த்து அழுது உட்காந்துருப்பாங்க. அதுக்கு அழக்கூடாது. சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னைக்கு புள்ள நல்ல புள்ள, அப்பாவுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிச்சு, அம்மாவுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிச்சு, நியாயபரமான சுயநீதியில் உட்காந்துக்குச்சு. என் பிள்ளைலாம் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, அப்படியே பிள்ளைங்களை வச்சு ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறது. உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடிச்சுக்கிறியா? அப்பா என் பிள்ளை மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறது, அழுங்கள். இதுதான் அன்பு. பாசம் எல்லாருக்கும் இருக்கும், மிருகத்துக்கும் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், அன்பு இருந்துச்சுன்னா நீ அழுவ. உன் பிள்ளைக்காக நீ அழுவு பத்தியா? அந்த பொறுமையை காத்துக்கணும். உன் பிள்ளைக்காக கண்ணீர் வெடிச்சு கதறி பிள்ளை திசை மாறும். அப்படியே சில பிள்ளைங்களாம் பார்த்தா ரொம்ப ஒழுக்கமாக வளர்ப்பாங்க. ஒழுக்கம் இருக்கிற பிள்ளைங்களாம் நரகத்துக்கு போவாங்க. ஏன்? இந்த மாம்சத்தை பெருமைப்படுத்திக்கும். அது நீதி உள்ள பிள்ளை தான் நீதியின் தேவனை தரிசிக்கும். ரொம்ப ஒழுக்கம். எந்த புள்ளியும் ஒழுக்கம் கிடையாது. ரத்தங்கிற எந்த புள்ளியும் நீதிமான் கிடையாது. இந்த ரத்தத்தை சிந்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பிள்ளை தான் பிழைக்கும். ஆக எந்த தாய் தகப்பன் தம் பிள்ளைங்கள் திசை மாறும் போது, எனக்குள்ள இருக்கிற மிருகம் என் பிள்ளைக்குள்ள நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிப்பை பார்த்தியா, அதுக்கு பேர் தான் அன்பு. அப்படிப்பட்ட யாருன்னா அந்த கை தூங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்காக நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். அந்த கண்ணீரில் அபிஷேகம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு. அந்த கண்ணீரில் தான் தேவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அப்படி இல்லைனாக்கா, நான் பாவ சந்ததியில் வந்த ஆண்டவரே, என் தாய் தகப்பன் எல்லாம் முந்தின மனுஷன் ஆதாம் பாவ சந்ததி ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும் ஏசப்பா, என் தேவனே என்னை பாவியாக என் மேலே கிருபையாயிருன்னு சொல்லி அந்த பந்தத்தை அறுத்தனா அபிஷேகம் கொடுத்துருவாரு.
இந்த காலகட்டத்தில் அபிஷேகம்லாம் வரத்தில்லை. இப்போ ஆவியில் நிறைந்த ஜோமன் நான் நல்லா உணர்ந்த இன்னைக்கு ஆராதனையில் பரிசுத்தாவின் வல்லமை நல்லா உங்கள் மேலே ஊற்றுவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். யாரும் அழறது இல்லை. என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியிலே வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்குது. என்னத்துக்காக அழணும்? உன் துரோகத்தை நினச்சி, உன் பாவத்தை நினச்சி, உன்னுடைய அக்கிரமத்தை நினச்சி கதறி 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 எழுது. எனக்காக ஒரு தேவ குமாரை என் சகோதரன் தூக்கப்பட வேண்டும். தேவன் அன்புள்ளவர், நான் தேவ சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த துக்கம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, நீ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனமே நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தனா, நல்லா கவனிங்க, இந்த முழு வசனத்தை நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தனா கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படும். அன்பு வெளிப்படும். அந்த அன்பு தான் உனக்கு பொறுமையை கொடுக்கும். அந்த பொறுமை உனக்கு வந்துருச்சுன்னா இந்த கோவப்படுவது பார்த்தீங்களா, கோச்சிக்கிறது, கோவப்படுறது எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அந்த அன்பு தாங்க இந்த பிலதெல்பியா என்ற என் சகோதரன் எனக்காக தூக்கப்பட வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன். அவர் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் தேவனுடைய குமாரன் என்பதுதான் அந்த பொறுமை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிருகங்கள் இப்போ எல்லாருமே அந்த மிருகம். முன்னாடி சர்ச்சுக்குள்ளெல்லாம் தேவ பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ எல்லா மிருகங்கள்லாம் ஒன்றா மிங்கிள் ஆயிடுச்சு. இதுதான் ஏசப்பா சொன்ன கடைசி தீர்க்கதரிசன அடையாளம். சபை உலகத்தோட சோரம் போயிடும். நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். அப்போ இந்த ஜனங்கள்ட்ட எவ்வளவு சொன்னாலும் நாங்கள்லாம் ரொம்ப பிஸிங்க. ஃபோனை பண்ணால் ஃபோனை கட் பண்ணுறது. பாவம் வலிக்குது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். என்ன மயிறு கொடுக்குற வேலை. அதை விட என்ன பிடிக்கிட்டு போகிறீங்க பெருசா? எத்தனை கோடி சம்பாதிச்சிருவீங்க? அவருடைய பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் மகிமை அடைந்தார். அவருடைய மகிமையில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது தான் கிருபை. அந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரங்களாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ பெரிய பாஸுக்கு முன்னாடி நிற்கிற, உங்களுக்கு லட்சமாக சம்பளம் கொடுக்குற பாஸ், வெயிட்டுங்க. எங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, என் ஜீவன் என் கர்த்தரை, என் பிதா, என் இயேசு ராஜாவை எனக்கு போதிக்கிற அதே லைஃப். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெயிட்டுங்க, 1 மினிட் ப்ளீஸ். அவ எவ்வளோ பெரிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இல்லை பிரைம் மினிஸ்டர் நிற்கிறான். இது ஃபோன் வருது. சார் வெயிட் சார், ஒரே ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஏய் என்ன விட யாரா? ஏய் அங்கே வசனத்தை போதிக்கிற என் ரட்சகரை, என் கர்த்தரை, என் ஜீவனை போதிக்கிற என்னுடைய ஊழியக்காரன். ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் சும்மா வெட்டி கதையை பேசி உட்காந்துருப்போம். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதோ பேசலாம். டெய்லி வாங்க, டெய்லி மீட் பண்ணுங்க, என்னோட பேசுங்க. உங்களுடைய குறைவுகள் என்ன, அதுக்கு தான் நான் இருக்கிறேன். எப்போ வேணால் ஃபோனை பண்ணலாம். பிஸியாக இருக்கிறீங்க, ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கிறீங்க, அதுக்குன்னு வேலையை ஒதுக்கிட்டு வாங்க, ஆண்டரை பற்றி பேசுங்க. விசிட்டிங் வரேன்னா கொஞ்சம் பிஃபோராக வாங்க, உட்காந்து நல்லா வசந்த கேட்கணும், ஜெபிக்கணும்னு நில்லுங்க. இந்த சத்தியத்தில் தாங்க ரகசியம் இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றவர்கள். அவர்களை பார்த்து, சிஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதில் தாங்க உங்கள் அன்பின் வல்லம் இருக்குது. பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? தேவனுடைய தீர்மானம் உங்கள் மேலே இருக்கு, தேவனுடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்கு. நான் என் மனைவி கிட்டலாம் கேட்டிருக்கிறேன், அம்மா எனக்காக ஜெபம் பண்ணு. நான் மனக்குழப்பத்தில் புத்தியெல்லாம் பேதலிச்சு, மனக்குழப்பத்தில் எல்லாம் மெமரி லாஸ் ஆகி அப்படியே விழுந்து போய் கிடந்தப்போ என் தலைமையில கை வை வெதா, என் தலைமையில கை, அது அலறும். ஐயோ எப்பா, நான் தலைமையில மட்டும் கை வைக்க மாட்டேன், ஆனால் நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஐயோ தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், சாப்பாடு பிடிக்காது, பசி எடுக்கும், சாப்பாடு பிடிக்காது, மெமரி லாஸ் ஆயிடுச்சு, என்ன யோசிக்கிறேன்னு தெரியல, வேற மாதிரி போயிடுச்சு. அப்போ உட்காந்து நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு கேட்பேன். பசங்களெல்லாம் கேட்பேன், ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் அனுப்புறீங்களா? நீங்கள் ஊருக்கு கூட்டிக்கின்னு போய் நாசமாக, இதாண்டா உன் பாட்டி, இதாண்டா உன் தாத்தா, இதாண்டா உன் மாமான மாம்சத்தில் வளர்க்குற உங்களெல்லாம் கட்டி போட்டு இந்த பிள்ளைங்களாம் தேவனுடைய பொக்கிஷனை பலமுறை சொல்கிறேன். ஊருக்கு போயிட்டு ஊரில் மேய தெரிந்து சண்டே கிளாஸுக்கு பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா? உங்களெல்லாம் முட்டி போட வச்சு நல்லா உங்களை கட்டணும், அந்த பிள்ளைங்க ரெடி ஆகிடும். அவ்வளோ ஆத்திரமாக வருது, எனக்கு வலிக்குது. எனக்கு
இவ்வளோ சத்தியத்தை பேசுகிறோம், இவ்வளோ ரகசியத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சிறுவில் அறையப்பட்டவரை எடுத்து காண்பிக்கிறோம். அவர் ஏன் தூக்கப்படணும்னு சொல்லிலாம் எடுத்து சத்தியத்தை சொல்கிறோம். ஒருத்தருக்கும் அந்த இது இல்லை. ஊரை சுற்றுறதுக்கு மட்டும் குழந்தைங்களை தூக்கிக்கணும், எங்கே வேணாலும் காற்றுலையும் மயிலையும் சுற்றுற. அப்படி ஒரு லைட்டாக தூரம் போட்டுருச்சுன்னா, வானடா சண்டே கிளாஸ்க்கு வானடா, நீயும் அந்த குழந்தைக்கு உபதேசிக்க மாட்ட. அந்த குழந்தைங்களுக்காக கண்ணீர் வடிக்க சொல்றாரு. கண்ணீர் வடிக்கலைன்னா நீ கணக்கு கொடுப்ப அந்த குழந்தைங்களுக்கு. எச்சரிக்கை சொல்ற, நீ பெத்த பிள்ளைங்களுக்காக கண்ணீர் வடி. எனக்காக அல்ல, உனக்காக மரத்தில் தூக்கப்பட்ட தேவகுமாரன் அன்பின் சகோதரன் வேண்டும். உனக்கு ஜீவனை கொடுத்த அன்பின் சகோதரன் தாவீதானவர் வேண்டும் அப்படின்னு உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறியா? நான் எவ்வளவுதான் சொல்றது, என் பிள்ளை கேட்கவே மாட்டேன். நீ ரொம்ப நீதி உள்ளவங்களா நீ என்ன சொல்றது? போய் ஜபத்தில் உட்காந்து கண்ணீர் விடுங்க. கண்ணீர் விடுங்க, கண்ணீர் வர மாட்டேங்குது. ஏன்? கடின இருதயம். கடின இருதயம். தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அவருக்கு பிள்ளைகளை வளர்க்கும்படியாய். அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, ரகசிய வருகை வரும்பா. அந்த ரகசிய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் உபத்திரமே வரும் என்று ப்ரூவ் பண்ணி திட்டமும் தெளிவுமா ஸ்ட்ராங்காக பேசுகிறார். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி. ஏன் அங்கே பூமியில் குடியிருக்கிறவர்களை உனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் தூக்கப்பட வேண்டும்? தூக்கப்பட்ட என்னை நோக்கி பார்த்தால் நீ பிழைப்பாய் என்பதை நீ அறிந்திருந்தாய். ஏன் வனாந்தரத்தில் அந்த வெண்கல சர்ப்பம் தூக்கப்பட வேண்டும்? அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் ஏன் பிழைத்தார்கள்? அந்த பொறுமையை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் கூடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலே எங்கே வரக்கூடிய சோதனை காலம், அது பயங்கரமான சோதனை காலம். உட்காந்து நல்ல அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. பரிசுத்தன அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி தேவனை நோக்கி கதறுங்க. தேவ பிரசனத்துக்குள்ள வாங்க. நீங்கள்லாம் விலையேற பெற்றவங்கள கொம்பு எடுத்து அடிமை. எல்லாரையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அன்பு என் உள்ளத்தில் இருக்குது. வெக்கெல்லாம் பட மாட்டேன், கூச்சலாம் பட மாட்டேன். கொம்பு எடுத்து உங்களை அடிச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கரெக்டாக வளர்ப்பீங்க. நான் பிள்ளைங்களை அடிக்க முடியாது, உங்களை அடிப்பேனா? நான் கையில் ஸ்டிக்கை வச்சு நான் அடிப்பேன், அடிக்க மாட்டேனா? இங்கிருந்து சேர்லாம் பறந்துக்குது, சேரு மைக்கெல்லாம் பறந்துக்குது. இப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன்றதுனால நீங்கள் என்னமோ கேர்லெஸ் இடம் போட்டுறாத. எல்லாத்தையும் கணக்கில் வச்சுங்கிறேன். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு நிற்க வச்சு அடிப்பேன். ஒழுங்க தேவனுடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்குது. நீ சும்மா வந்துடுவியா? நீ அதுவும் என்கிட்ட வந்துடுவியா? அதுவும் ஜீவவாசலுக்கு வந்துடுவியா? நீ அவருடைய கிருபை உன் மேலே இல்லைன்னா வந்துடுவியா? உங்கள் மேலே அவருடைய கிருபை இருக்குது என்பதை பூரணமாய் உணர்ந்து கொண்டவனாக தான் சொல்கிறேன். ஒழுங்காக மனம் திரும்பி டிவி கனெக்ஷனாக தூக்கி தூரம் போட்டு செல்ஃபோன்லாம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணி பைபிள் வசனத்துக்கு நேரம் திரும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நான் கொம்போடு வருவேன், பிரம்போடு வருவேன், கண்டிப்பாக அடிப்பேன். ஒழுங்காக மனம் திரும்புவதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த மகிமையை முடிக்கலாம். கடைசியாக அந்த வாக்குத்தத்தை சொல்லி அவர் முடிக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வருகிறேன் என்கின்ற அந்த ரகசிய வருகையை பற்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையை பற்றி பேசுகிறார். நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன் கிரீடத்தை கொடுத்துட்டாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், சொல்லுங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. இந்த ஊழியக்காரன் விசுவாசம், மாம்சம் அல்ல, விசுவாசத்தை காத்து கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என் ஜீவன் என்கின்ற அன்புக்குள்ளே வந்தார். ஆதலால கர்த்தர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நாலாவது காரியமாக என்ன பண்றாரு? பற்றி கொண்டிருக்க, அந்த கிரீடத்தை பற்றி கொண்டிருக்க அவர் ஆலோசனை கொடுக்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாள் எனக்கு கொடுக்க வல்லமை உடையவர். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை கொடுப்பார். யார் யாருக்கெல்லாம் ஏசப்பா வரணுன்ற அந்த விருப்பம் இருக்குதோ அவங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. எத்தனை பேர் அந்த ஆர்வம் இருக்கிறது? கையை உயர்த்திலாம் ராமேன்னு சொல்லுங்கயா. ஆமேனா? அவருடைய பிரசன்னமாகுதலை அந்த வசந்த வாசி. அப்ப 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வாசி. வேகமா எடுத்து வாசி, வேகமா வாசி. ம் 2 தீமோத்தேயு 4-7-8 எல்லாம் வாசி, எல்லாம் சேர்ந்து வாசி, எல்லாம் வாசிங்க போலாம்.
நல்ல போராட்டத்தை நல்ல போராட்டத்தை இந்த யூதர்களோட இந்த சடங்காச்சாரத்தோட உலகத்தோட கூட நல்ல போராட்டத்தை போராடினேன் மாம்சத்தோட ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் தந்தருளுவார். கரங்களை ஆமென் சொல்லாமா? அவர் ராஜ்யத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அவருடைய மகிமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற யாவருக்கும் அவர் அதை தந்தருளுவார். அதனால பற்றி கொண்டிரு ஊழியக்காரனே என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து விட்டு அந்த ஜெயங்கொள்ளுகிறவருக்கு கிடைக்கக்கூடிய மகிமையின் பலனை சொல்றார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பேர் எழுதுறாரு. என்ன இவன் பேரை மறந்துட்டான். இவன் மாம்சத்தை முற்றிலுமா செத்து இயேசு ராஜாவை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்தபடியினாலே என் தேவனுடைய ஆலயத்தில் உன்னை தூணாக்குவேன். ஏனென்றால் சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு, இதில் இப்போ நான் வேகமாக வாசித்து முடிக்கணும், வசந்த மட்டும் நான் காட்டுறேன், வேகமாக திருப்பிக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 3:16 வேகமாக வாசி. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார். அது இல்லையே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். மேல 15 தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீடு சபை, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய். ஆக இந்த ஊழியக்காரன் சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக வெளிப்படுத்தினபடியினாலே உன்னை என் தேவனுடைய வீடாக எருசலேமிலே சீயோனிலே உன்னை நான் தூணாக வைப்பேன். ஏனென்றால் நீ நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கப்படுகிற நகரமாகிய சீயோனை உற்று பார்த்தவன், உற்று நோக்கி பார்த்தவன். ஆக அந்த சீயோன் எருசலேம் என்கின்ற தேவனுடைய நகரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நீ விசுவாசித்தபடியினாலே, இயேசு ராஜா ஏன் ராஜா என்று நீ விசுவாசித்தபடியினாலே கர்த்தர் உன்னை இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பரம எருசலேமில் தூணாக வைக்கிறார். அந்த பரம எருசலேம் பரலோகத்தில் இறங்கி வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆவது அதிகாரம் 20 வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33:20 வாசிக்கும் போது, நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். இந்த நோக்கி பார்த்தது தான் சத்தியத்துக்கு தூணுங்க. அவர்தான் சத்தியபரன், அதுதான் புறா கண்கள், ஜீவனிலே கலந்த மகிமை. உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கக்கூடாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. ஆக அந்த பொறுமை, கிறிஸ்துவின் பொறுமையை நோக்கி பார்த்தபடினாலே, அந்த அன்பை நோக்கி பார்த்தபடினாலே மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல்கள் அங்கே கடந்து வருவதும் இல்லை. நம் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவர், அவர் தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர், அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், அவர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடும்படி சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இந்த சரீரம் மகிமை அடைந்திருக்கும், வியாதி போயிட்டு இருக்கும். வியாதி இந்த சரீரத்தில் உனக்கு அண்டாது. காரணம் என்னவென்று சொன்னால், நீ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் என்னை நோக்கி
நோக்கி பார்த்ததினாலே, அந்த சத்தியத்துக்கு தூண், அந்த சத்தியத்தை நோக்கி பார்த்ததினாலே, அந்த கோர சிலுவையை நோக்கி பார்த்ததினாலே, அவர் ராஜாதி ராஜாவாய் நியாய பிரமாணிகராய் அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பார்த்ததினாலே அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க, ஏசப்பா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா வியாதி எல்லாம் மேற்கொண்டிருக்கணும். அது எப்படி கிடைக்கும்னா அன்புல கிடைக்கும். இயேசு கிறிஸ்து அண்ணன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து சகோதரன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அன்புல சரீரத்தில் சுகம் வந்துடும். மருத்துவத்தெல்லாம் நீங்க போகவே தேவையில்லை. என்ன அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு நகரவாசி, இந்த எருசலேம் நகரவாசி, இந்த சீயோன் எருசலேம் என்பது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற என் பிதாவின் நாமம். நல்லா கவனிங்க, இப்போ சொல்லிட்டாரு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக்குறேன். அடுத்தது என் பிதாவின் நாமம் என்று சொல்லுகிறார். பிதாவின் நாமம் அப்படின்னா என்ன தெரியுமா? நீ என் குமாரன் என்பதுதான் பிதாவின் நாமம். வாசிங்க போல, அது நின்று ஒரு காலம் அவன் நீங்குவதில்லை, என்றைக்கு நிலைத்திருப்பான். என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனுடைய நாமம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 21:7 வாசி. 21:7 ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். இதாங்க இந்த பிலதெல்பியா என்பது குமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இதுதான் என் தேவனுடைய நாமம். நான் தேவனுக்கு பிள்ளை என்பதுதான் அந்த நாமம். அடுத்தது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம். 21:1 வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்ப பரலோகத்திலிருந்து இந்த நகரம் இறங்கி வருகிறது. இந்த புதிய எருசலேமை தான் நாம் நோக்கி பார்த்திருக்கிறோம். அவர்தான் சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை நோக்கி பார்த்ததினாலே, அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார் நோக்கி பார்த்ததினாலே அந்த எருசலேமில் தேவன் நம்மை கொண்டு போகிறார். ஆக இந்த பரம எருசலேமுடைய நாமத்தையும் அவர் நம்மேல் அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, என் புதிய நாமத்தையும் நான் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்றார். என் புதிய நாமம்னா என்னது? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் அவர் வரும்போது, அவருடைய பகிரங்க வருகையில் வாசிக்கும் போது 12 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கு என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதி, அவருக்கு மட்டும்தான் தெரியுமா, வேற யாருக்குமே தெரியாதான். இந்த புதிய நாமமா அது என்னது? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. நித்தியத்துக்கும் அவர் வார்த்தை என்கின்ற அந்த மகிமையில் தான் இருப்பாருங்க. அந்த தேவனுடைய வார்த்தை என்கின்ற நாமத்தையும் நம்ம மேல எழுதிடுவாரு. நித்திய காலமா அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணி மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்றென்றைக்கு மறுரூபப்பட்டு கொண்டே இருப்போம். அவருடைய என் புதிய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை. அவர் தேவனுடைய வார்த்தையானவர். அன்பானவர்களே, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வார்த்தையின் மேலே தாகமா இருங்க. வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானமா இருங்க. தேவன் நம்மை அதற்குத்தான் குமாரர்களாக அழைத்திருக்கிறார். நீ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருந்தபடினாலே உன்னை தேவனுடைய நகரமாகி எருசலேமில் என் தேவனுடைய வீட்டில் உன்னை தூணாக்கிடுவேன். என் பிதாவின் நாமமும் அவரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். இந்த பேரை எழுதி கர்த்தர் நம்ம மேல் அடையாளமாக போட்டு வைப்பார். அவ்வளவு மகிமையாக இருக்கும். இந்த மகிமைக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் சர்வ